பரணி கேக்குதா? அப்படியே அப்டேட்டோட ஆரம்பிச்சிட்டீங்களா? பரணி ஹலோ, கேக்குதா? கேக்குது பரணி, அப்படியே அப்டேட்டோட ஆரம்பிச்சிருங்க. ஓகே, இன்னைக்கு வந்து மிகப்பெரிய 2 அப்டேட்னா, ஒன்று சூர்யா 47ஓட கிளிம்ஸ், அதுக்கப்புறம் அரசன் படம் ஷூட் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. சிம்பு அவர்கள் ஒரு க்ளீன் ஷேட் லுக்கில் வந்திருந்தாரு. ஸோ ஒரு வீடியோலாம் கூட வந்துச்சு. அதே மாதிரி ஜியோ ஹாட் ஸ்டாரோட சவுத் பவுண்ட் அப்படின்னு சொல்லி ஒரு ஈவெண்ட் இப்போ நடந்துட்டுருக்கு. அதில் வந்து பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு வந்து இப்போ வெப் சீரிஸ் வந்து ஒரு அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க. 2026 வர்றதா மோஸ்ட்லி எக்ஸ்பெக்ட் ஃபார்மா. விஜய் சேதுபதியோட காட்டான், அதுக்கப்புறம் ரோஸ்லின்னு ஒரு மலையாளம் சீரியஸ், எல்பிடபிள்யூ லவ் பியாண்ட் விக்கெட் ஒரு கிரிக்கெட் பேஸ்டு ஒரு தமிழ் வெப் சீரிஸு, அதுக்கப்புறம் லிங்கம் அப்படின்னு ஒரு வெப் சீரிஸு, யோகி பாபுவோட கிணத்த காணம் அந்த வெப் சீரிஸும் வருது. அப்புறம் லுச்சி, வரம், விக்ரம் ஆன் டியூட்டி, பேட்ச்மேட்ஸ், ரெசார்ட், அனலி, ஹார்ட் பீட்டோட சீசன் 3, சேவ் த டைகர்ஸ் சீசன் 3, மேட் ஃபார் ஈச் அதர், ரோடிஸ் தெலுங்கு வெர்ஷன், குட் வைஃப் சீசன் 2, 1000 பேபிஸ் சீசன் 2, கேரளா கிரைம் ஃபைல்ஸோட சீசன் 3 இதெல்லாம் தான் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஒரு கிளிப்ஸ் மாதிரி வந்து ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க எல்லாத்துக்குமே. அதுக்கப்புறம் காந்தா, துல்கர் சல்மான் ஃபிலிம், அது வந்துட்டு டிசம்பர் 12th நெட்ஃப்ளிக்ஸில் ஸ்ட்ரீம் ஆகுது. அப்புறம் டைரக்டர் ரத்னகுமாரோட அடுத்த ஃபிலிம் ஃபர்ஸ்ட் லுக்கும் டைட்டில் டீசரும் நாளைக்கு ஆஃப்டர்நூன் 1:30க்கு ரிலீஸ் பண்ணுறாங்க. அப்புறம் லேட்டஸ்ட் ரிப்போர்ட்ஸ் என்னன்னா, எல்லாரும் எதிர்பார்த்தபடியே எல்ஐகே போஸ்ட்பாண்ட் ஆயிடுச்சு. பிப்ரவரி வேலண்டைன்ஸ் டேக்கு அவங்க ரிலீஸ் இப்போதைக்கு பிளான் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் வந்துட்டு ஐயோ ஏதோ ஒன்று விட்டு போச்சு. கொம்பு சிவி படம், அந்த படம் வந்து ஃபர்ஸ்ட் ஒரு ரிலீஸ் டேட் சொன்னாங்க, அதுக்கப்புறம் தள்ளி போச்சு. டிசம்பர் 25நாங்க, இப்போ டிசம்பர் 19 அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஆஸ் ஆஃப் நோ டிசம்பர் 19th படம் ரிலீஸ் பண்ணுறாங்க. பார்ப்போம் எப்படின்னு சொல்லி. ஏன்னா டிசம்பர் 19 பெருசாக வேற எந்த தமிழ் படமும் கிடையாது. எல்ஐகே மட்டும்தான் இருந்துச்சு. சின்ஸ் எல்ஐகே போஸ்ட்பாண்ட் ஆனதுனால இவங்க மட்டும்தான் வராங்க. இது அவத்தார், பாபாபா இந்த 3 படம் தான் வந்துட்டு ரிலீஸ் ஆகுது. வேற எந்த படமுமே பெருசா இல்லை. ஸோ ஒரு நல்ல மூவ் தான் பார்க்குறேன். அவ்வளோதான் நினைக்கிறேன். வேற ஏதாவது அப்டேட்ஸ் விட்டு போயிருந்துச்சுன்னா சொல்லுங்க, தெரிஞ்சுக்கிறேன். சூர்யா 47ஓட கிளிம்ஸ் இல்ல, பூஜா கிளிம்ஸ். சாரி, பூஜை கிளிம்ஸ். பிரகாஷ் ப்ரோ அப்டேட், நீங்களோட அப்டேட் சொல்லுங்க. எனக்கு ஒரு டவுட் இருக்கு. பிரகாஷ் ப்ரோட அப்டேட்டா? அந்த ரியல் ஃபேக்ட் சொல்லுவாங்க. பிரகாஷ்னா ட்ரிவியா ரியல் ஃபேக்ட். எஸ். பிரகாஷ்னா இருக்கீங்களா? இருக்கேன் பரணி. ரீல் ஃபேக்ட் சொல்லிடலாமா? சொல்லுங்க. நீங்க ஆல்ரெடி ட்வீட் போட்டாச்சு. ட்வீட் போட்டதுதான், அது அப்படியே சொல்லிடுவோம். இன்னைக்கு நம்ம ட்வீட்ல நிறைய பேர் பார்த்துருப்பீங்க. மெயின் ஹீரோவா நிறைய படங்கள் நடிக்கிறதுங்கிறது ஏற்கனவே ஒரு பயங்கரமான ரெக்கார்டு தான். இப்ப நமக்கு தெரிஞ்ச நடிகர்களான மோகன்லால் 360 படம் நடிச்சிருக்கிறாரு, அமிதாப் பச்சன் 215 படங்களுக்கு மேல நடிச்சிருக்காரு, ரஜினிகாந்த் 172 படங்கள் நடிச்சிருக்காரு, கமல்ஹாசன் 232 படம் நடிச்சிட்டு இருக்காரு, 233 படம் நடிச்சிட்டு இருக்காரு. இப்படி நமக்கு தெரிஞ்ச நடிகர்கள் இவ்வளவு படங்கள் நடிச்சிருந்தாலும் அவங்க ஹீரோவா நடிச்ச படங்கள்னு கணக்கு பண்ணோம்னா எல்லாருக்கிட்டையும் கிட்டத்தட்ட 20-30 படங்கள் குறைஞ்சிரும். ஏன்னா அவங்க எல்லாரும் சில பேர் வில்லன் நடிச்சிருப்பாங்க, சில பேர் வந்து சைடு ஆக்டர் நடிச்சிருப்பாங்க, அதுக்கப்புறம் தான் வந்து ஹீரோ ஆயிருப்பாங்க. ஆனா 50 படம் 100 படம் 200 படம்லாம் இல்லாம 724 படங்கள் ஹீரோவாவே நடிச்ச ஒரு நடிகர் இந்திய சினிமா துறையிலேயே இருந்திருக்கிறாரு. எந்த துறை அப்படின்னா மலையாளத்துல. அவர் பேரு பிரேம் நசீர். 724 படங்கள் ஹீரோவாவே நடிச்சிருக்கிறாரு. ஏன்னா மொத்த நடிச்ச படங்கள் அவர் வந்து 900 படங்கள். அதுல 724 படங்கள் ஹீரோவாவே நடிச்சதுங்கிறது கின்னஸ் ரெக்கார்ட்லயே இருக்கு. இன்னொரு ரெக்கார்டு இருக்கு கின்னஸ் ரெக்கார்ட்ல அவர். ஏன்னா ஒரே ஹீரோயின் கூடயே, அதாவது ஷீலாங்கிற ஹீரோயின், அவங்க கூடயே ஜோடியா 110 படங்கள் நடிச்சிருக்கிறாரு. மலையாள சினிமால முன்னாடி இருந்த சூப்பர் ஸ்டார்கள்ல அவரும் ஒருத்தர். இப்படி ஒரு ரெக்கார்டு, ஒரு பயங்கரமான ரெக்கார்டு பண்ணியிருக்காரு. அதுதான் இன்னைக்கான ரீல் ஃபேக்ட்ஸ்ல நம்ம சொல்லியிருந்தோம்.
ஓகே பிரகாஷ் ப்ரோ. அக்கண்டா 2 ஏதாவது அப்டேட் இருக்கா? 12 நிறைய கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தமனு ட்வீட் போட்டிருக்காரு அக்கண்டா 2 தாண்டவம்னு. அஜித் பல்தான் நீங்க தான் சொல்லணும். நீங்க தான் அதெல்லாம் கரெக்டா ஃபாலோ பண்ணுவீங்க. அது 12 ஒரு இந்த தமிழ் என்ன போட்டிருக்காரு ஃபர்ஸ்ட் சொல்லுங்க. இல்ல ப்ரோ, ஹேஷ்டேக் அக்கண்டா 2 தாண்டவனும் போட்டு அந்த வேல் சிம்பிள் போட்டிருக்காரு. பஞ்சாயத்து கிளியரா இருக்கும் 12 தான் வரும். சுகுமார் தகவலை சொல்லுவார் பாருங்க. ஏன்னா அவர் தான் ரொம்ப ஆர்வமா இருந்தாரு, அவர் சொல்லுவார். சுகுமார் ப்ரோ இன்னைக்கு சட்டையை கிழிச்சிட்டு வருவாரு. ஒரே குஷி தான். அத அது என்னது ப்ரோ, நம்ம விஷ்ணு சால்ட் ஒரு படம் இருக்கும்ல, அது என்ன படம் அது? எதுங்க என்ன சூரியோட இருப்பாரு பிரகாஷ் ப்ரோ. அன்னைக்கே காலையில 6 மணிக்கு இருக்காது. அந்த படத்து பேர் என்ன? வேலைன்னு வந்துட்டாங்கல்ல. ஓகே. இப்ப பரணி சொன்னார்ல, அத வந்து அந்த சூரிய மோட்ல தான் சொல்லியிருப்பாரு. அந்த போன் டைப் பண்ணுவார்ல அந்த மோடு. ஏன் புரியல என்ன கேக்குதுண்ணா, வாணா உங்களுக்காக தான் வெயிட்டிங்க. என்னப்பா என்ன அக்கண்டாவும் பேசியிருந்தீங்க, என்னென்னமோ பேசியிருக்கீங்க, என்ன விஷயம்? நீங்க தான் சொல்லணும். அக்கண்டா இந்த வாரம் ரிலீஸ்னா நேற்றுக்கு நியூஸ் வந்திருக்குமே. இல்ல இப்ப தமன் ட்வீட் பண்ணி இருக்கிறாரு, அதுக்கு தான் நம்ம என்ன ட்வீட் பண்ணிருக்காரு? அக்கண்டா 2 தாண்டவன்னு. அப்படியா? ஆமா தெரியலப்பா, எனக்கு வந்து வருமானது வந்து முன்னாடியே சொன்னாதானே. என்ன முன்ன 2 நாள் வச்சுட்டு என்னத்த புரியல. கிறிஸ்துமஸ்க்கு வருமா தெரியலையே. அதுவும் ப்ரொடக்ஷன்ல உன்ன மாதிரி கான்டாக்ட் இருந்தா சொல்லுவோம் பாரு, கேட்டு நானும். சரி ஓகே. எல்லைக்கு போஸ்ட்பான் பண்ணிட்டாங்க போல. ஆமா பிரகாஷ் ப்ரோ, உங்ககிட்ட ஒரு என்கொயரி கேட்டிருக்கேன், அது கொஞ்சம் சொன்னீங்கன்னா நல்லா இருக்கும். ஆல்ரெடி மெசேஜ் பண்ணிட்டேன், அதை பாருங்க. இல்ல ப்ரோ, பிரதீக்ஷா இல்ல பிரதீக்ஷான்னு கூப்பிடுவோம். சரி, நான் நம்ம தனியா பேசிக்குவோம். ஃபர்ஸ்ட் இல்ல ப்ரோ, இப்போ ஏதோ கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் ஃபில் பண்ணிருக்காங்களா, ஒய் சேவையில் இருக்காங்களா, உடனே வேணும்னு கேக்குறாங்க. ஏங்க வாட்ஸ்அப்ல மெசேஜ் பண்றாங்க. ஏங்க வாட்ஸ்அப்ல மெசேஜ் ப்ரோ, அது ப்ரொனன்சியேஷனை சொல்லி பிரதீக்ஷா, பிரதீக்ஷான்னு கூப்பிட மாட்டேன், பிரதீக்ஷா, தீக்ஷா. சரி, நான் உங்களுக்கு அனுப்பிச்சு விடுறேன். அவர் அனுப்பிச்சுடுவாரு. ஏன்னா இதுக்கான ஸ்பெல்லிங்கு நாங்க வந்து டிரான்ஸ்லேட்டர் அது இதுன்னு வந்து எங்க வீட்டுல தேடும்போது ஒரே ஒரு ஆள் மட்டும்தான் இதுக்கான ஸ்பெல்லிங் கரெக்டா எனக்கு தெரிஞ்சு அவரால் சொல்ல முடியும். அது பிரகாஷால மட்டும்தான் முடியும்ன்றது வந்து நான் நேத்தே சொன்னேன், ஆனா கேட்க மறந்துட்டேன். சரி சரி உங்களுக்கு அங்க அனுப்புறேன். பாருங்க அப்டேட் கண்டினியூ பண்ணுங்க, நான் பார்த்துட்டு வர ஆரம்பிச்சு. இல்ல ஷூட்டிங் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. எப்படி ஃபீல் பண்றீங்க? நீங்க ரொம்ப நாளா எதிர்பார்த்த ஷூட்டிங் அரசன், அத சொல்லுங்க. டைகர் பேர் என்னது? என்ன டைகர்? மதுரை டைகர். மதுரை டைகர், மயிலை டைகர்ன்றத மதுரை டைகர்னு வச்சிருக்காங்க போல. சரி சும்மாண்ணா, புலி வேட்டைக்கு கிளம்பிருச்சு. எத்தனை பேருக்கு பலி குடிக்க போகுது தெரியலப்பா, ஆனா போயிருக்க அவ்வளவுதான். வேட்டையாடி சக்சஸ்ஃபுல்லா வந்த சந்தோஷப்பட்டுக்கலாம்னு இருக்கேன். இப்போதைக்கு சந்தோஷம் உள்ளுக்குள்ளே வச்சுக்கலாம், அந்த பெருசா காட்டிக்க வேணாம். அது ஒரு செட் அண்டர் பிளே பண்ணலாம். ஆனா ஷூட் ஸ்டார்ட் பண்ணதே ரொம்ப ஹாப்பி தான். ஆமா ஆமா, ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. ஒரு ஒரு பெரிய ஹீரோ, அதாவது ஹீரோன்னு பாருங்க, ஒரு பெரிய கேஸ்ட் வந்து வட சென்னை யூனிவர்ஸ்ல இருந்து ஒரு கேஸ்ட் வந்து சேர்ந்து நடிக்கிறாங்க. அந்த பிலிமிங் தான் போயிட்டு இருக்கு. ஸோ ரொம்ப எக்ஸைட்டடா இருக்கேன், பாப்போம். விஜய் சேதுபதி எப்போ வருவாரு? அவர் இந்த இதுல இல்ல, இந்த ஸ்கெடியூல்ல இல்ல. ஓகே ஓகே, சென்னை ஸ்கெடியூல்ல இருப்பார்னு நினைக்கிறேன். சூப்பர். இப்போதைக்கு இந்த ஸ்கெடியூல்ல அந்த வட சென்னையில இருக்கிற முக்கியமான ஒரு கேரக்டர் நடிக்கிறாங்க. சமுத்திரக்கனி, கிஷோர், ஆண்ட்ரியா தவிர்த்து அவங்க இன்னும் இருக்கிற மாதிரி தான் போட்டிருந்தாங்க. அவங்களாம் இல்லாம ஒரு கேரக்டர் நடிக்கிறாங்க, முக்கியமான கேரக்டர். ராஜனா
முக்கியமான கேரக்டர் சொல்லிட்டேன். நீங்களா அதுக்கப்புறம் வந்து எனக்கு கேள்வி எல்லாம் கேட்க கூட நீங்களே அசைன் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு முன்னாடி காலையில உங்களோட ஃபாலோவர் வந்து சொல்லிட்டாரு ராஜன் தான். ஓஹோ, அவர் நேத்து ஏதோ சொன்ன ஒரு குஷியில சொல்லிட்டாரா? நீங்க சொன்னதுதானா? சுகுமாரண்ணா எனக்குள்ள நீங்க சொன்னதுதானா? நான் தான் சொன்னேன், நேத்து போட்டேன் ட்வீட். தலைமையிலே எக்ஸ்க்ளூசிவா வந்து கண்டுபிடிச்சு சொன்ன மாதிரில காலைல சொன்னாரு. ஏங்க சுகுமாரண்ண ட்வீட் போட்டிருக்காருன்னு தெளிவா சொன்னீங்க. சொன்னார். பாவம் பொய் சொல்லிட்டாரு போல. சுகுமாரண்ண ஃபர்ஸ்ட் டே நான் சொன்னா என்ன மணி சொன்னா என்ன, எங்களுக்கு தேவை படம் நடிச்சு படம் ரிலீஸ் ஆகணும், அவ்வளவுதான். அண்ணா ஒவ்வொரு நாள் ஷூட்டையும் செலிப்ரேட் பண்றோம். ஒவ்வொரு நாள் ஷூட் முடிஞ்சிட்டையும் ஓகே சூப்பர் நீ நல்லது நடந்து மயிலை இது டைகர் பண்ணிட்டு இருக்காங்கப்பா, வேற மாதிரி இருக்கும் பாரு. மதுரை டைகர் அது மயிலை டைகர் தான் மதுரை டைகர்னு போட்டிருக்காங்க. மயிலை டைகர்னா யாருன்னு தெரியுமா? தெரியும் சார். அவரேதான். அப்படி பேரு அப்படியே ஓப்பனா பேசக்கூடாது. அப்படி பேசினா வந்து இதெல்லாம் சென்சார் பண்ணு. சுகுமார் ப்ரோ எப்படி ப்ரோ வெற்றிமாறன் ஓப்பனா அவங்க கல்யாணத்துக்கு எல்லாம் போயிட்டு வந்து கடைசியில போட்டு ஏன் போக கூடாது? இல்ல படம் போக கூடாது அது சொல்றேன். அவரு வந்து அவர் கல்யாணத்துக்கு அவர் மட்டும் போலப்பா, இங்க பெரிய அபிஷியல்ஸ் பெரிய பெரிய அரசியல்வாதி எல்லாமே போனாங்க. எல்லாருமே பெரிய பெரிய ஆளுங்க போனாங்க. ஏன் ஒரு டைரக்டர் இவர் போய் பாக்குறதுல என்ன ஒரு இது, ஏன்னா இவர் படம் எடுக்கிறதுக்கு அவர் நிறைய இன்புட்ஸ் கொடுத்தாரு. ஜெயில எப்படி இப்படி எல்லாம் இருக்கும் அவ்வளோ ரியலிஸ்டிக்கா எடுத்ததுக்கான காரணம் அவர் தான். பிளஸ் வந்து பொல்லாதவனே வந்து அவரோட இன்புட் தான் வச்சுக்கேன். அவர் பொல்லாதவன் படமே அவரோட இன்புட் வச்சுதான் எடுத்திருக்காரு. அவரோட சென்னை எல்லாமே. ஸோ அவரோட இது வந்துட்டு இன்ஸ்பிரேஷன் இல்ல இன்புட்ஸ் நிறைய இருக்கும். இல்ல இந்த செட்டுக்கே இருக்குன்னு சொல்லியிருந்தாரு. இந்த வடசென்னை செட் இருக்குன்னா அதுக்கே நிறைய டீடைலிங் எல்லாம் கொடுத்து. இல்ல அதுதான் சொல்றேன், அவர் நிறைய ஹெல்ப் பண்ணுவார். அவர் நிறைய பேசியிருக்காரு. நிறைய வந்து அவரோட இன்வால்வ்மெண்ட் நிறைய இருக்கும். அவர் பத்தி சென்னையில இருக்கிறவங்க முக்காவாசி பேருக்கு தெரியும். தெரியாதவங்க கூட வந்து தெரிஞ்சுன்னு இருந்திருப்பாங்க. பெரிய ஒரு டாடா அப்படின்ற மாதிரி இருந்தாரு. பட் எவ்வளவு பெரிய ஆளா இருந்தாலுமே கடைசியில அவங்களுக்கு என்ன முடிவுன்றது வந்து நம்மளுக்கு எல்லாம் தெரிஞ்ச ஒரு விஷயம் தான். படத்துலயும் சரி ரியல் லைஃப்லயும் சரி. ஆனா ஷூட் போயிட்டாங்க. இது ஒரு நாள் முடிஞ்சிச்சு. இன்னொரு 15-16 நாள் அங்க இருந்து அந்த ஷூட் ஸ்கெடியூல் முடிச்சுட்டு சென்னைக்கு வந்து அது ஒரு மாதிரி போக போகுது. எப்ப ரேப் அப் பண்றோம்? இந்த ஸ்கெடியூல் வந்து 15 நாள்ல பண்ணிடுவாங்கப்பா. எனக்கு தெரிஞ்சு அநேகமா வந்து கிறிஸ்துமஸ்க்கு முன்னாடி இங்க முடிச்சிருவாங்க. அப்புறம் அந்த கிறிஸ்துமஸ் நியூ இயர்லாம் அந்த ஒரு வாரம் கேப் விட்டுட்டு நியூ இயர்க்கு அப்புறமா 3ஆம் தேதியில இருந்து திரும்பியும் சென்னையில ஸ்டார்ட் பண்றதா பேச்சு. சூப்பர். முத நாள் தான் ஷூட் போயிருக்காரு. அதுக்குள்ள தரணி அப்படிதான் நாங்க பாசிட்டிவா இருப்போம். நாங்க ஷூட் போயிருக்கோம். என்ன நீங்க இல்ல அவ்வளவுதான், நாங்க ஆடினே இருப்போம். இதுக்கப்புறம் ஆடினே இருப்போம். அந்த மோடு தான். மீட் பண்ணிருக்காரு லொகேஷன்ல. அந்த வீடியோ எல்லாம் வந்துட்டு இருக்கு. நீங்க போலியா விஷால்? இல்ல நான் ஊர்ல இல்ல இன்னைக்கு. நீங்க தான் போயிருவேன்னீங்களே, அதுக்கு தான் கேட்டேன். இல்ல ஃபர்ஸ்ட் டே எல்லாம் போவேன். சரி பக்கம் தான் உங்களுக்கும், வந்தீங்கன்னா சேர்ந்து போயிட்டு வந்துடலாம். யாருக்கு? எனக்கா? இல்லங்க நீங்க போய் இல்ல புரியல விஷால் ப்ரோ. சொல்லுங்க. நீங்க கூட வரதான் வாங்க சொல்லிட்டாங்க. நான் வரதாண்டாலாம் வந்துருவேன். கொஞ்சம் ஒர்க் பிஸி. தனியா இருப்பாருன்னா சொல்லுங்க, வண்டி எடுத்து வந்துடுறேன். என்ன கூட்டு போய் ஒரு போட்டோ மட்டும் எடுத்து கொடுங்க. ஆமா நம்ம போனோம். அதான் நான் போனேன். விஷால் கமான் அப்படின்னு கூப்பிட போறாங்க. விஷால் ப்ரோ வந்தவங்க ஆபீஸ் கூட்டு போவீங்களா நீங்க? வாங்க அஜித். நான் வந்து ஒரே ஒரு கேள்வி மட்டும் கேட்டு வந்துடுறேன். அதுக்கு ஒரு அசிங்கமா ஏதாவது கேட்பேன். திரும்பவே மாட்டீங்களா அஜித்? என் போன் நம்பர் இருக்கு, அதை விட்டு தொலைங்க. ஏங்க அப்படி உயிரை எடுக்கிறீங்க? போராடுவோம். அடுத்த வீடியோ இல்ல ப்ரோ, அந்த கேள்வி இல்ல.
இல்ல ஓனர் நீங்கன்னு சொல்லிட்டு இருக்கீங்க, எப்ப பேரை மாத்த போறீங்கன்னு கேள்வி கேட்டு வந்துடுறேன். ஒரு முடிவோட தான் இருக்கீங்க. இன்னைக்கு பாத்தீங்களா பிரகாஷ் அண்ணா இருக்காரா? இருக்காரு. பிரகாஷ் அண்ணா இன்ஸ்டால போட்டது சூப்பர் மேட்டர்ண்ணா. அப்படியே ட்ரெண்டிங் ஆடியோவையும் பேக்ரவுண்ட் மியூசிக்கா போட்டு விட்டுருக்கானே, அது நமக்கு உதவியா பேக்ரவுண்ட் இருக்கும். மியூசிக்காவா? சவுண்ட இல்ல கம்மியா இல்ல நான் அதை பத்தியே பேசணும்னு நினைச்சேன். எனக்கு வந்து நான் எதிர்பார்த்த விட பரணி வந்து ரொம்ப பெஸ்டா பண்ணிட்டு இருக்காரு. அவரோட இப்ப இருக்க கமிட்மெண்ட்டுக்கு நடுவுல எனக்கு வீடியோ ரெடி பண்ணி தராரு. சூப்பரா பண்ணி கொடுத்துட்டு இருக்காரு. எனக்கு பரணி தான் பண்றாரு வீடியோ. சூப்பர். நான் ஜஸ்ட் அந்த இமேஜ் மட்டும் தான் தனியா அவர் ஒர்க் பண்ண வேண்டாம். நீங்க வீடியோ போஸ்ட் சூப்பரா ஒர்க் பண்றாரு. ஏன்னா ஒரு அப்படியே இன்ஸ்டாலயே அது பண்ணீங்கன்னா இன்னும் எனக்கு அதை பத்தி தெரியாது. ஏன்னா உனக்கு கால் பண்றேன்னு எனக்கு சொல்லுங்க. நல்லா ஆனா இருக்கு. எனக்கு இன்னைக்கு ஒரு வீடியோ போட்டிருந்தாரு. அதான் சூப்பரா ஈவினிங் அனுப்பிச்சிருக்கேன். உங்களுக்கு உங்களுக்காக அனுப்பிச்சுட்டாரு. டிஎம் பண்ணிருக்கேன் பாருங்க. ஏன்னா இதுக்கெல்லாம் பயங்கரமான உழைப்பு தேவை. நிறைய படங்களோட கிளிப்பிங்ஸை பார்க்கணும், ஷார்ட் பார்க்கணும், டக்குனு ஆட் பண்ணணும், அதெல்லாம் பண்ணிருக்கிறாரு. இப்ப எனக்கான உத்வேகமா இருக்கிறாரு. இப்ப இந்த வீடியோ பண்ணி கொடுக்கறதுனால நான் நிறைய பண்ண முடியும். இந்த முதல் வீடியோ பார்த்துட்டு அடுத்தடுத்து நிறைய வீடியோ பண்ணணும்னு ஆசையா இருந்துச்சு. குறைஞ்சது 100 போடுறதுக்கான ஐடியா வந்து இருக்கு. இதுக்கு உத்வேகம் கொடுக்கறது பரணியோட உழைப்பு தான். ஐயோ, நானே ஒரு 1/2 மணி நேரம் அவ்வளவுதான். ஒர்க் இல்லைன்னா ஃப்ரீயா பண்ணி கொடுத்துருவேன், ஒன்றும் பிரச்சனை இல்லை. சொல்லுங்கயா. இல்ல தலைவா, போஸ்ட் பண்றப்பயே ஆட் ஆடியோன்னு கேட்கும். அந்த ஆட் ஆடியோல ட்ரெண்டிங்கா இருக்க பாரசன் பிஜிஎமோ ஏதாவது ஒண்ணு நம்ம சவுண்ட் கம்மியா ஒரு 1 இல்ல 2 பாயிண்ட்ல வச்சோம்னா அந்த ஆடியோவே ஒரு ரீச். சோ அந்த ஆடியோ தேடுறோம், நம்ம வீடியோவே வந்து பார்ப்போம். அப்படி சொல்றேன். அது தனியா போட வேணும். ஓஹோ, இவ்வளவு இருக்கா இன்ஸ்டால? இப்ப இந்த கனிமா ரீல்ஸ் பண்ண கனிமா ரீல்ஸ், அந்த கனிமாவோட பிஜிஎம் நிறைய பேர் சாதாரண வீடியோக்கு யூஸ் பண்ணிருப்பாங்க. சோ ரீல்ஸுக்கு பாக்குறவங்க இதையும் பாத்துருவாங்க. சோ பார்த்தாலே வியூஸ் கணக்கு தான். வீடியோ ஃபுல்லா பாக்கணும்ன்ற அவசியம் எல்லாம் கிடையாது. 3 செகண்ட் பார்த்தாலே ஃபுல் வீடியோ கணக்கு, வியூஸ் கணக்கு தான். நீங்க நேரம் இருந்ததுன்னா துரந்தர் பாருங்க. நீங்க பார்த்துட்டு ரிவ்யூ போடுங்க. சூப்பரா இருக்கு படம். அங்கேயே நல்லா போயிட்டு இருக்கு. டைம் இருந்தா நீங்களும் பாருங்க. கண்டிப்பா ட்ரை பண்றேன். கண்டிப்பா இந்த வாட்டி ட்ரை பண்றேன். இந்த வாரத்துல 11 வியாழக்கிழமை முயற்சி பண்றேன். சூப்பர். அப்ப வெள்ளிக்கிழமை வாத்தியார். அப்புறம் என்ன படம் வருது? லாக்டவுன் வருது. அக்கண்டாவும் வரும்னு சொல்லியிருக்காங்க. அக்கண்டா டவுட் தான் ப்ரோ. படம் 2 நாள்ல ரிலீஸ் ஆச்சு, இன்னும் எதுவும் சொல்லாம இருக்காங்கல்ல. சுகுமார் இருக்காரு. என்னைக்கு என்ன கதை நேத்தியே பேசிட்டீங்களா? இல்ல சொல்லுங்க விஷால். போஸ்ட்பாண்ட்னு சொல்றாங்க. அதான் என்ன தலைவா, என்ன நான் ரொம்ப எதிர்பார்த்துட்டு இருந்தேன். என்ன போங்க நிச்சயா. அதான் சும்மா என்ன பிரகாஷ் ஏதாவது தெரிஞ்சா சொல்லுங்க. இல்ல உங்களுக்கு தெரிஞ்சா சொல்லுங்க பரணி, என்ன கதைன்னு. பிப்ரவரி 2026 வேலண்டைன்ஸ் டேக்கு பிளான் பண்றாங்க. ஆனா அது என்னமோ பிரதீப்புக்கு ரொம்ப நல்லதுதான் தோணுது. ஏன்னா அடுத்த 1.5 மாசத்துல இன்னொரு படம் வந்து அது எப்படி இருக்கும்னு தெரியல. அவருக்கு நல்ல விஷயம் தான் தோணுது. விஷால் ப்ரோ ரெக்கார்ட் பண்ணிருக்கலாம் ப்ரோ. 3 படம் ஒரே வருஷம், 100 கோடி ஒரே நடிகர் அப்படின்னு சொல்லி பிரகாஷ் ப்ரோ ட்ரிவியல் ஆட் பண்ணிருப்பாரு. 101ஆவதா ஓவர் கண்டு வச்சிருவாங்க ப்ரோ. பரவாயில்ல, இப்படியே இருக்கட்டும். ப்ரோ கண் பேசும்போதே ஒரு குஷி தெரியுது. ஆமா, ஆனந்தம் தெரியுது. என்ன நடனம் எனக்கு குஷி தாங்க, எனக்கு பிடிக்குங்க. நான் இதுதாங்க ஃபர்ஸ்ட்ல இருந்து சொல்றேன். நீங்க தாங்க எனக்கு வன்மன்றீங்க. ஐயா, குஷின்னு சொன்னது வந்து படம் வராதது குஷின்னு சொல்லிட்டு இருக்காங்க. படம் வராதது குஷியா? எனக்கு புரியலையே. மாவீரன் அப்படியா சொன்னீங்க? எஸ் மாவீரன் பேசுங்க ப்ரோ. துரந்தர் சப்டைட்டிலோட பாத்தீங்க? சப்டைட்டிலோட இல்லாம பாத்தீங்கன்னா மாவீரன் ஒன்னும் புரிஞ்சிருக்காது. மாவீரன் எனக்கு ஒரு வெங்காயமும் எனக்கு புரிஞ்சிருக்காது. எப்பா நல்ல வேலை சப்டைட்டிலோட தான் பார்த்தேன். கேட்டுட்டு தான் போனேன் ஐநாக்ஸ் ஸ்டாஃப்ட. என்ன தலைவரே இருக்கா அப்படின்னு கேட்டேன். இருக்கு. அப்புறம் தான் போய் பார்த்தோம். ப்ரோ சப்டைட்டில் இல்லைனாலும் ரொம்ப கஷ்டம் ப்ரோ எனக்கு. அதுவும் ஹிந்தி தெரியாதவங்க பாக்குறவங்களுக்கு so tough. ஏன்னா ஃபுல்லாவே கான்வர்சேஷன்ல நிறையா.
பரணி ப்ரோ, அன்னைக்கு நீங்க ஒரு படத்தை பத்தி சொன்னீங்களா, அந்த படம் என்கிட்ட ஒருத்தவங்க நல்லா இருக்குன்னாங்க பரணி ப்ரோ. என்ன படம் ப்ரோ? ஒண்டி முனியும் நல்ல பாடணும். நல்ல பாடணும். சாரி. ஆக்சுவலா அந்த படம் நான் வந்துட்டு ஒருத்தர் நல்லா இருக்குன்னு சொன்னதுனால தான் அதை பார்க்கணும்னு ஆசைப்பட்டேன். பட் சூப்பர். ஆனா என்னால பார்க்க முடியல. அதுதான் உண்மை. பிடிக்கலையா உங்களுக்கு? ம். ஏங்க பார்க்க முடியலன்னா இது கிடைக்கலங்க. படம் ஷோ பார்க்க ஷோ ஓ, படமே பார்க்கலையா? ஓகே ஓகே. டிக்கெட் கிடைக்கல. ஐ மீன் ஷோ போடல எனக்கு. ஓ, அதுதான் பெரும் பிரச்சனை. பட் இட்ஸ் ஓகே. பாத்துருவோம், எப்படியாவது பாருங்க. நான் ஒருத்தரோட ரிவ்யூ பார்த்தேன், அவர் கொஞ்சம் பாசிட்டிவா போட்டிருந்தாரு. தெரில. பட் ஆனா அந்த தியேட்டர்ல வேலை செய்யறவர்கிட்ட கேட்டா ஒரு தடவை பார்க்கலாம்ப்பா அப்படின்னு தான் சொன்னாரு. அவர் எல்லா படத்தையும் ஒரு தடவை பார்க்கலாம் தான் சொன்னாரு அந்த வாரம் ரிலீஸ் ஆனது. கமர்ஷியலா இது எப்படி இருக்கும்னு தெரியல நமக்கு. கமர்ஷியல்லாம் இருக்காது ப்ரோ. அதனாலதான் அப்புறம் நீங்க ஒரு அவர்கிட்ட அது எப்படி நம்ம இலிஜுவல் பெர்ஸ்பெக்டிவ்ல தான் நல்லா இருக்கும். நீங்க போய் டைமர் தான் சொல்லுங்க. ஏன்னா அந்த படத்தோட சைட்ல இருந்து பேசியிருந்தாங்க, படம் இது பண்ணுங்க அப்படின்ட்டு. நம்ம இதெல்லாம் எது பண்ணுங்க, இந்த இது சொல்லுவாங்கல்ல ப்ரோ, லிங்க் ஒன்னு அனுப்புவானுங்கல்ல, அந்த மாதிரி நான் ஏதாவது ட்ரை பண்றேன். உங்களுக்கு கிடைச்சா உங்களுக்கு சொல்றேன், பாத்துருவோன்ற 2 பேரும். ஓகே, கண்டிப்பாக அம்சா கிடைச்சா சொல்லுங்க. சுட்டா தலை எனக்கு. இன்னைக்கு என்ன டாப் 5 சொன்னீங்கன்னா சந்தோஷப்படுவேன். விஷால் ப்ரோ, இந்த வருஷத்திலேயே என்டர்டெயின்மெண்ட்லயே உங்களுக்கு டாப் 1ன்னா எது? என்டர்டெயின்மெண்ட் இதுதான்ப்பா என்ன ரொம்ப என்டர்டெயின் பண்ணுச்சு. லாங்குவேஜ் வேர்ல்டு வைட் ஏங்க, வேர்ல்டு வைட் என்டர்டெயின்மெண்ட் இன் த சென்ஸ் மூவிஸ், சாங்ஸ், ஆல்பம்ஸ், டான்ஸ், வீடியோ கேம்ஸ், எதுனாலும் சொல்லலாம். என்டர்டெயின்மெண்ட் இண்டஸ்ட்ரியில எதுனாலும் சொல்லலாம். என்ன விஷால் ப்ரோ, நீங்களே இப்படி யோசிக்கலாமா? இல்ல, எனக்கு டக்குன்னு சொல்லலாமா இது தெரியல. நான் இந்த வருஷம் தான் ஜிடிஎஃப் ஆரம்பிச்சேன் விளையாட. சரி, எனக்கு ரொம்ப ரொம்ப என்டர்டெய்னிங்கா இருந்துச்சு. இன்னும் ஃபுல்லா பிடிக்கல, பட் ஆனா வெரி வெரி என்டர்டெய்னிங். கொஞ்சம் ரீசெண்டா முடிச்சேன். பரணி ப்ரோ, எனக்கு ரொம்ப டஃபா இருக்கு பரணி ப்ரோ. நான் கீபோர்ட்லயே விளையாண்ட கை, எனக்கு ஜாய்ஸ்டிக் ரொம்ப டஃபா இருக்கு. சீட்டை ஞாபகம் வச்சு போடுறது, நம்ம எல்லாம் கீபோர்ட்ல எல்லா சீட்டும் மைண்ட்ல இருக்கும், அடிச்சு அடிச்சு விளையாடுவோம் நம்ம. இது அதுவும் இல்லாம இவன் சீட்டு ஒழுங்கா போடாதனால சீக்கிரமே அவுட் ஆயிடுறான் பாருங்க. எவனையாவது போய் அடிச்சு போட்டு போயிடுறான். இல்லங்க, போலீஸ் வந்து தப்புன்னு வந்துடுறாங்க. இப்ப ஜிடிஏ சான் அண்ட்ரீஸ்ல நம்ம கண்ட்ரோல்ல இருப்பான் தலைவன், இதுல தெருல டப்புன்னு வந்துடுறாங்க, எல்லாம் போட்டு சொல்லிட்டு கிளம்பிடுறாங்க, கிளம்பா அப்படின்னு. இல்ல அவ்வளவு இதெல்லாம் இல்ல, ரொம்ப ரொம்ப ஈஸி கேம். சரி விளையாடுங்க. வேற என்ன சொல்லுங்க? வேற என்ன, F1 படம் தியேட்டர்ல பார்த்தது சூப்பர், மறக்க முடியாத அனுபவமா இருந்தது எபிக் ஸ்கிரீன்ல. மாவீரம் ப்ரோ, உங்களுக்கு? அமைதியாயிட்டார், காணுமா? அவருக்கு இந்த வருஷம் என்ன கேள்வி, எக்ஸ்பீரியன்ஸா என்டர்டெயின்மென்ட்? அவர் யோசிச்சு பரணி கேள்வி யோசிச்சு முடிச்சதுக்கு அப்புறம் நடுவில் நான் பதில் சொன்னதுக்கு அப்புறம் இன்னைக்கான டாபிக் என்னன்னா, இந்த வருஷத்தோட சிறந்த கிளைமேக்ஸ். அதாவது இப்படி ஒரு படம், இப்படி ஒரு முடிவு தான் பர்ஃபெக்டான ஒரு கிளைமேக்ஸ். இப்படிலாம் வந்து முடிச்சுதான் எனக்கு பயங்கரமா இருக்கும் அப்படின்னு நீங்க அதாவது ரெண்டு பதில் சொல்லணும். ஒண்ணு என்னன்னா, சிறந்த கிளைமேக்ஸ் வேற லெவல்ல இருந்துச்சு, இதுதான் எனக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படிங்கிறது. இன்னொன்னு, இந்த படத்துல கிளைமேக்ஸ் மட்டும் சரியில்லை, இதுக்கு பதிலா இப்படி முடிச்சிருந்தா அப்படின்னு சொல்லி நீங்க ஒரு ஐடியா சொல்லணும். இந்த கிளைமேக்ஸ் வேலை, இந்த கிளைமேக்ஸ் சூப்பரா இருக்கும் அப்படிங்கிற 2 கிளைமேக்ஸ் சொல்லணும். மொத்தம் இந்த 2025 மட்டும்தான். ஓகேங்களா? பொறுமையா யோசிச்சு ஒரு 10 நிமிஷம் வச்சு டைம் எடுத்து கூட சொல்லுங்க. யோசிச்சு இந்த வருஷத்தோட படங்கள்லாம் ஒரு ரீகேப் பண்ணிட்டு சொல்லுங்க, பேசுவோம். தமிழ்ல மட்டுமே ஃபர்ஸ்ட் சொல்லுவோம், அதுக்கப்புறம் முடிஞ்சா அதெல்லாம் கொஞ்சம் போய்க்குவோம். மாவீரன், நீங்க சொல்லுங்க மாவீரன். பரணி கேட்டதுக்கு அவர் என்ன கேட்டாரு, என்டர்டெயின்மெண்டா எக்ஸ்பீரியன்ஸா? ஐ லவ் யூ மாவீரன், வேணுங்கனே பண்றீங்க மாவீரன். என்டர்டெயின்மெண்ட் ஃபேக்டர்ல ரொம்ப சந்தோஷமா இந்த ஒரு விஷயத்த பார்த்து எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. அந்த ஒரு இதுதான் இந்த வருஷத்திலே பெஸ்ட் என்டர்டெயின்மெண்ட்ல பெஸ்ட் விஷயம்னா நடந்தது இதுதான். இந்த படம், இந்த சாங் டாப் 1. உங்களுக்கு எதுவா இருந்தாலும் சொல்லலாம். என்டர்டெயின்மெண்ட்னா இந்த வருஷம் டியூடு தான் ரிப்பீட்ல பாத்துட்டு இருக்கேன் போன்ல. நான் பாட்டுக்கு ஒரு நாளைக்கு ஒரு 1/2 மணி நேரமா டியூடு பாக்குறேன்.
கொண்டு வச்சா அடி. டக்குன்னு கிளைமேக்ஸ் பார்ப்பேன், டக்குன்னு ஃபர்ஸ்ட் சீன் பார்ப்பேன், டக்குன்னு சிராக் ஒரு அரை bro, மணி நேரமாச்சு, slow slow ஒரு அரை மணி slow நேரமாச்சு motionல அந்த பாருங்க. வீடுக்குள்ளேயே போயிடும். தொட்டாலே பட்டாசா. சூப்பர். அந்த மாதிரி தான் கேட்குறேன். உங்களுக்கு வந்துட்டு அது ஐயோப்பா அது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சுப்பா, இந்த வருஷம் வந்து பெஸ்ட் திங்ப்பா அப்படின்னு நினைக்கிறது. அஜித் பல்தான் உங்களுக்கு? கமல் எனக்கு கிரிக்கெட் கமல் நீங்க எனக்கு சொல்லுங்க. கிரிக்கெட்டும் சினிமாவும் தான் ப்ரோ. ஏங்க அதுல எதுங்க உங்களுக்கு பெஸ்ட் மொமெண்ட்? இந்த வருஷத்தோட பெஸ்ட் நான் இவரு நம்ம போஸ்டர் சொல்ற மாதிரி ரிப்பீட்லயே பார்த்துட்டு இருக்கிறதுனா டாக்கு மகாராஜ் தான் இந்த வருஷத்தோட பெஸ்ட் படம். ஹெச்டி வந்ததுல இருந்து டெய்லி மினிமம் அந்த இன்ட்ரோல் பிளாக்கு இல்லைன்னா அந்த அவரோட என்ட்ரி, அதுக்கப்புறம் இன்ட்ரோல் பிளாக்கு முன்னாடி ப்ரீ இன்ட்ரோல் ஒன்று என்ட்ரி வரும், அவரு அந்த குழந்தைய தூக்கிட்டு நடந்து வர்றது, அண்ட் தென் செகண்ட் ஹாஃப்ல அந்த டிரான்ஸ்ஃபர்மேஷன் சீனு, அது மாதிரி ஒவ்வொரு சீனுமே பயங்கரமா அந்த தமிழோட எலிவேஷன். ஸோ போர் அடிக்கும் போதெல்லாம் அந்த படத்தை எடுத்து போட்டு பார்த்துட்டு இருப்பேன். அப்படின்னு பார்த்து இந்த வருஷத்தை எனக்கு பயங்கர என்டர்டைன்மெண்ட் பண்ணது டாக்கு மகாராஜ் தான். சூப்பர். கமல் உங்களுக்கு? எனக்கு டிராகனோட எல்லாமே, இன்டர்வல், கிளைமேக்ஸ், அது செகண்ட் ஹாஃப், அதுல பிரதீப் பாட்டிட்டு முடிக்கிற சீனு Love எல்லாமே, scenes. மிஷ்கின் கேரக்டர், லவ் சீன்ஸ் எல்லாமே லவ் சீன்ஸும் பிடிச்சது எல்லாமே எல்லாம் எனக்கு அந்த படமே இந்த வருஷத்தோட பெஸ்ட் என்டர்டெயின்மெண்ட் படமே டிராகன் தான். எனக்கு எல்லாமே இருந்துச்சு, காமெடி, சென்டிமெண்ட். வேற எதுவும் இல்லையா உங்களுக்கு என்டர்டைன்மெண்ட் படமா கிரிக்கெட் இருக்கே, கிரிக்கெட் தான் நம்மளோட எல்லாமே. கிரிக்கெட்ல 2 விஷயம், அது வந்து இந்தியா வந்து சாம்பியன்ஸ் ட்ராஃபி ஜெயிச்சது, அப்புறம் இது ஆர்சிபி வந்து கப் அடிச்சது. அது 2மே ரொம்ப ரொம்ப நல்லா இருந்துச்சு, அந்த 2 மொமெண்ட். நான் சிஎஸ்கே ஃபேன் தான், இருந்தாலும் எனக்கு அது விராட் கோலி கடைசியில அழுதுட்டு இருப்பாரு ஜெயிக்க போற நேரத்துல, அதெல்லாம் கொஞ்சம் இதா இருந்துச்சு. எவ்வளவு பெரிய ஆளு, அப்ப அதுக்கு அவருக்கு எவ்வளவு இதா இருந்திருக்கும் அந்த ஆர்சிபி கப்பு, அந்த மாதிரி இருந்துச்சு. அந்த மேட்ச் உண்மையாவே ரொம்ப இதா இருந்துச்சு, அது 2ம். அண்ட் தென் கடைசியா நடந்த ஆஸ்திரேலியா அண்ட் சவுத் ஆப்பிரிக்கா சீரீஸ் ரொம்ப என்ஜாய் பண்ணி பார்த்துட்டு இருந்தோம். ஒரு 2 பேர் ஆஸ்திரேலியா இல்ல, இந்தியா சவுத் ஆப்பிரிக்கா. ஆஸ்திரேலியால ஒண்ணு இருந்துச்சுங்க, ஆஸ்திரேலியா சவுத் ஆப்பிரிக்கா 2 சீரீஸ் சொல்றேன் இந்தியாவோட. 2 ஸ்டேட்ஸ். ஏன்னா ஒரு 2 பேர் அடிக்க இங்க ஒருத்தனுக்கு வயசாயிரு, அதை பார்க்க ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. அந்த சந்தோஷத்தை கொடுக்கறது எதுவும் கிடைக்காது. சூப்பர். எனக்கு 2 விஷயம் சொல்லுவேன். ஒன்று வந்துட்டு F1 படம், நான் தேட்டரில் ரொம்ப என்ஜாய் பண்ணி பார்த்தேன். ஸ்டார்ட் டு எண்டு வந்துட்டு ஒரு மாதிரி ஹாப்பியாகவே இருந்துச்சு அந்த படம் என்ன. ஸோ அது மாதிரி அது ஒன்று. அதுக்கப்புறம் வந்துட்டு எனக்கு இந்த கிளேர் அப்செக்கர் எக்ஸ்பெடிஷன் 33ன்னு சொல்லி ஒரு வீடியோ கேம் விளாண்டேன். ஒன் ஆஃப் த பெஸ்ட் ஸ்டோரி. இந்த வருஷம் அந்த படம் அந்த கேம் தான் கேம் ஆஃப் த இயர் அடிக்கும் எனக்கு ஒரு தோணல். பார்க்கலாம். இது 2ம் எனக்கு ரொம்ப பிடிச்சது. இந்த வருஷம் பெஸ்ட் திங்கா நான் பார்க்கறது என்டர்டெயின்மெண்ட்ல. பிரகாஷ் நான் சுகுமார் ப்ரோ. வேற யாராவது ஸ்பீக்கர் வந்து சொல்றதுனாலும் சொல்லலாம், உங்களுக்கு பிடிச்சது. இந்த வருஷம் இதுதான் ப்ரோ எனக்கு ஹாப்பி மொமெண்ட், என்டர்டெயின்மெண்ட்டா இது ரொம்ப நீ என்டர்டெயின் பண்ணுச்சுன்னு. எனக்கு இன்னொன்னு என்ன ப்ரோ? எனக்கு இன்னொன்னு இருக்கு, சொல்லுங்க. ட்விட்டர் ஸ்பேஸ். ஆனா இதுக்காக நான் கொடுக்குற வேலை பெருசு. எவ்வளோ டைம் தானே? டெய்லி அடி வாங்குற, திட்டு வாங்குற வீட்டுல. அப்படி சொல்றீங்களா? பரவாயில்ல, அதுவும் ஒரு என்டர்டெயின்மெண்ட் தான். பீப்புள் கூட இன்ட்ராக்ட் பண்ணலாம், தெரியாதவங்க கூட இன்ட்ராக்ட் பண்றது, தெரிஞ்சவங்க கூட இன்ட்ராக்ட் பண்றது, புது பீப்புளா வருவாங்கல்ல, ஜாலியா இருக்குல்ல. புது பீப்புளா இல்ல, ஒரே மூஞ்சிக தான். அப்படியா? சரி, ஓகே. சேஸா என்ன பேர்? எனக்கு ஒரு மொமெண்ட் இருக்கு, ஒரு ஆர்ஜேவை நான் பார்த்த மொமெண்ட். அரணி ப்ரூ, சொல்லுங்க. அது இந்த வருஷத்தோட மறக்கவே முடியாத ஒரு மூமெண்ட். அவர் எவ்வளவு டவுன் டு எர்த்தா இருந்தாரு தெரியுமா அவரு. நான் அவ்வளவு பெரிய செலிபிரிட்டி, என் வாழ்க்கையில அவ்வளவு பெரிய செலிபிரிட்டியை நான் பார்த்ததே இல்லை. ஆனா அவர் ரொம்ப ரொம்ப டவுன் டு எர்த்தா இருந்தாரு. அவரை மாதிரிதான் இனிமேல் செலிபிரிட்டிலாம் அவர்கிட்ட இருந்து கத்துக்கணும்.
அப்படி ஒரு ஆள் அவரு. கமல் நிஜமாவே எனக்கும் தான் கமல். காலைல ரேண்டமா இன்ஸ்டா ரீல்ஸ் பார்த்துட்டு இருக்கேன். நம்ம கூட விஷால் ப்ரோ சகஜமா வந்து பேசியிருக்காரு. திடீர்னு வந்து டியூட கடிக்கிறவங்க எல்லாம் இந்த படத்தை கண்டிப்பா பாருங்கன்னு ஏதோ ஒரு படத்தை ரீல் வந்துட்டு இருக்கு. ப்ரோ இல்ல ப்ரோ, இப்ப விஷால் ப்ரோ வந்து ட்விட்டர்ல பாக்குறதுக்கு நார்மல் ஆள் ப்ரோ. நம்ம எல்லாம் இப்ப ஸ்பேஸ்ல இருக்கவங்களுக்கோ அவருக்கும் விஷால் ப்ரோ நார்மல் ஆளு. ஆனா இன்ஸ்டாகிராம்ல அவர் ரேஞ்சே வேற. அவர் எவ்வளவு பெரிய கை இன்ஸ்டாகிராம்ல. நம்ம கூட இப்படி வந்து ஜாலியா பேசிட்டு இருக்காரு. தேங்க்யூ விஷால் ப்ரோ, தேங்க்யூ விஷால் ப்ரோ. இல்ல கமல், இந்த டவுன் டு எர்த்னு சொன்னீங்கல்ல, அப்படி என்ன விஷயம் பார்த்து நீங்க இம்ப்ரெஸ் ஆனீங்க அந்த டவுன் டு எர்த்? ப்ரோ எல்லாமே ப்ரோ, எல்லாமே ப்ரோ. இவர் சாப்பிட்ட பிரியாணிக்கு பரோட்டாக்கு அவர் பே பண்ணாரு. அவ்வளவு பெரிய ஆள் அவரு. ஆமா, அடுத்து எதுவுமே கேட்கல ப்ரோ. தம்பி போடா அப்படின்ட்டாரு. அப்படின்னாரு ப்ரோ. பெரிய ஆள் ப்ரோ அவரு. ப்ரோ விஷால் ப்ரோ, நான் நான் வந்து உண்மையாதான் எங்க வீட்டுல எல்லாம் பெருமையா இருப்பாங்க ப்ரோ. நான் மதுரைன்றனால நான் இவர் பேசுறத ரேடியோ விடுவேன் எங்க வீட்டுல. நான் சொல்லுவேன், அப்பா அவர் எனக்கு தெரியும் டேடின்னு. டேடி கமல் உங்க வீட்டுலயா? எங்க வீட்டுல தெரியும் டேடி இவர, எனக்கு சரி தெரியும் கமல் டேடி இவர. சரி ஓகே. அவர்கிட்டயே நிறைய வாட்டி சொல்லியிருக்கேன் ப்ரோ இத சால் ப்ரோட்டி. அப்ப இன்னொருத்தர் மட்டும் ஆசையா வந்தா புள்ள குடிச்சிட்டு போறேன்னு நினைப்பாரு, இவரை மட்டும் நினைச்சா பெருமையா நினைப்பாரு. ஃப்ரெண்டு எனக்கு நல்லா தெரிஞ்சவர் அப்படின்னும் சில ஆர்ஜியெல்லாம் உனக்கு தெரியுமாடா அப்படின்னு இதா பார்ப்பாங்க எங்க வீட்டுல. என்னங்க அவர் கம்ப்ளீட் பண்ணிட்டு ஏன் விஷால் ப்ரோ ஷையா இருக்கா? ஏங்க அவருக்கு சொல்றத பார்த்தா காமெடி பண்றது இல்லைங்க, சீரியஸா சொல்றேன். பரணி, உங்களை இத்தனை நாள் செஞ்சது நீங்க ஒரு நல்ல செயல் செய்யக்கூடாது, பொறுமையா இருக்கணும். ஏன் அப்படி பண்றீங்க? ஐயோ, சாக்கோன்னு ஒருத்தர் வந்திருக்காரு, அவர்கிட்ட கேளுங்க. அதுதான் நான் ஜேசன் படிச்சிட்டேன். சாரி, சொல்லுங்க ப்ரோ. சாக்கோ ப்ரோ. என்னங்க அவர் ஸ்பீக்கர் ஆன் பண்ண மாட்டேங்கிறாரு? அவர் ஸ்பீக்கர் ஆன் பண்ணா உங்களுக்கு தான் பிரச்சனை. ஐயோ, இந்த பக் அவரா? இல்ல அவரு நம்ம போஸ்டர் பாயோட நெருங்கிய தோழர். ஓகே அப்போ ஓகே. சரி, அவர் ஏதோ பேச முடியல போல, வெளியே இருக்காரு போல. அப்புறம் பேசலாம். சரி, அப்ப இந்த கிளைமேக்ஸ்க்கு போங்க. ஆமா, பெஸ்ட் கிளைமேக்ஸ் இந்த வருஷம் நீங்கள் பார்த்ததில்ல, இதுதான்ப்பா எண்டிங் அப்படின்ற மாதிரி சொல்லுங்க. விஷால் ப்ரோ யோசிச்சிட்டீங்களா? அதுக்குள்ள யோசிச்சிட்டீங்க? யார் யோசிச்சு வச்சிருக்கீங்கன்னு சொல்லுங்க, பேசலாம். நான் சொல்லிடுறேன். அவர் அப்புறம் அந்த படத்துக்கு போட்டி இருக்காதுன்னு நினைக்கிறேன். நான் சொல்லிடுறேன். எனக்கு வந்து பெஸ்ட் கிளைமேக்ஸ்னா அது வந்து டூரிஸ்ட் ஃபேமிலி. அது உண்மையாவே ஹோல்சமா இருந்துச்சு அந்த கிளைமேக்ஸே. அது அந்த சீனு. அப்புறம் கடைசியில் அந்த நாய் வந்து இவரோட இதை காலை இது பண்றது. அப்புறம் அவர் அந்த கடைசியில ஒரு டைலாக் சொல்லிட்டு போவார், யாரையா சொன்ன நீ அகதின்னு. அந்த டைலாக்லாம் ரொம்ப ரொம்ப நல்லா இருந்துச்சு. அது ஹோல்சம் படம் அந்த படமே. அந்த கிளைமேக்ஸ் அது நிஜத்துல அப்படி யாரும் இருப்பாங்களா இருக்க மாட்டாங்கன்னா நமக்கு தெரியாது. ஆனா உண்மையாவே அந்த படத்துல பார்க்கும்போது ரொம்பவே ஹோல்சமா இருந்துச்சு அது அந்த கிளைமேக்ஸே. அது 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 ஒண்ணு. சூப்பர் சொல்லுங்க விஷால். எனக்கு ரொம்ப என்ஜாய் பண்ணி ரொம்ப ஹோல்சமான கிளைமேக்ஸா இருந்தது. பறந்து போ தியேட்டர்ல மொத்த ஆடியன்ஸுமே ரொம்ப என்ஜாய் பண்ணி. நான் கூட தக்லை போன் நினைச்சேன் விஷால் ப்ரோ. கடைசியில சிம்பு அது இதா வரல, ரத்தம் ஒளி. சொல்லுங்க விஷால். எனக்கு மட்டும் தான் பிரேக் ஆகுதா? ப்ரோ என் மொபைல்ல தான் பிரச்சனை. விஷால் ப்ரோ பிரேக் ஆகுது. விஷால் ப்ரோ பிரேக் ஆகுது. இல்ல கேட்கல. விஷால் ப்ரோ விட்டு விட்டு கேக்குது. அது வரைக்கும் பல்தான் சொல்லட்டும். பல்தான் நீங்க சொல்லுங்க. பல்தான் இங்க பல்தான் ஏன் காணோம்? டாக்கு மகாராஜ் கிளைமேக்ஸ்ல என்ன நடக்கும்?
டாக்கு மகாராஜ் கிளைமேக்ஸ்ல ஹாஸ்பிட்டலுக்குள்ள சண்டை போடுவாரு, பாபி தியோல் பல்டான் வருவாரு பேர்ல எழுதுங்க. ஹெலிகாப்டர்ல. பல்டான் பேர்ல பல்டான் பேர்ல எழுதுங்க டாக்கு மகாராஜா கிளைமேக்ஸ். சரி, நீங்க சொல்லுங்க மாஹிரன் ப்ரோ. எனக்கு பெஸ்ட் கிளைமேக்ஸ் அப்படி என்றால் எனக்கு டியூடு தான். டியூட்ல அந்த இத அது என்னது, எப்படி நான் செகண்ட் ஹாஃப்ல எப்படி இவங்க தான் சேருவாங்க, அதுதான் ஒரு ஆணோட சராசரி புத்தி. அப்படிதான் இருக்கு. நான் முன்னாடியே சொன்ன மாதிரிதான், என்னதான் 1000 கான்ஃபிளிக்ட் வந்தாலும் கடைசியில ஹீரோ ஹீரோயின் தான் சேர போறாங்க, இப்படிதான் நினைச்சு படம் பார்த்துட்டு அதான். ஆனா கரெக்டான விஷயம் இந்த படம் பேசுற விஷயம் அது இல்ல, இதுதான் அப்படி கடைசியில மாப்பிள்ள அப்படின்னு சொன்னோன்னே அவரு எல்லா இடத்துலயும் எப்பயோ விட்டு கொடுத்துட்டாரு, விலகி போயிட்டாரு. ஆனா கூடவே இருக்கிறதால அவருக்கு தெரியாது. ஃபர்ஸ்ட் ஒன்னையார் கூப்பிட்டா மாப்பிள்ள, நான் என் பேரனை தானே கூப்பிட்டாங்கிறப்பே கொஞ்சம் உடஞ்சிருவாரு. திரும்ப படம் ஃபுல்லா மாப்பிள்ள மாப்பிள்ளன்னு கூப்பிட்டுருப்பதான் அவருக்கு வேல்யூ புரியாது. அவ்வளவுதானே எல்லாம் முடிச்சான்னு போறப்ப அங்க மாப்பிள்ளன்றப்ப அவருக்கு அவ்வளவுதான், நம்மள இதுக்கப்புறம் வேற எவனையும் கூப்பிடறான் மாப்பிள்ள அப்படின்ட்டு வெளியே போய் அப்புறம் அங்க ஒரு நல்லா இருப்போம் சாங் ஒண்ணு வரும். அப்புறம் அங்க இருந்து நடந்து போறது இருக்குல்ல, ஹீரோக்கு அங்க நடக்கிறது ரொம்ப சோகமான விஷயம் தான். ஹீரோ இன்டர்வல்ல பண்றதும் சரி, கிளைமேக்ஸ்ல பண்றதும் சரி, அது சோகமான விஷயம் தான். நான் சோகமா முடிக்காம அந்த சாக்லேட் தூக்கி போட்டு அவர் அதை அதே மாசா பண்ணிட்டு வெளியே வர்றதுன்னா பயங்கரமா இருந்துச்சு. லைஃப் வந்து அதோட முடியாது நம்ம அப்புறம் அந்த கிளைமேக்ஸ்ல அவருக்கு இன்னொரு ஹீரோயினோட அந்த சர்ப்ரைஸ்ன்னு கொடுப்பாங்கல்ல, அது அதை நிறைய பேர் கடிச்சிட்டு இருந்தாங்க. இப்படியா முடிக்கணும், ஆடியன்ஸ் சாட்டிஸ்ஃபை பண்ணி அனுப்புறீங்களா இது, அதுதான் லைஃப் அதோட முடியாதுன்றதுக்கு அது ஒரு இன்னொரு பாயிண்ட், ஸ்டார்டிங் பாயிண்டா நான் அதை பார்த்தேன். எனக்கு அந்த கிளைமேக்ஸும் பிடிச்சிருந்துச்சு. கிளைமேக்ஸ்ல இன்னொரு ஹீரோயினோட அவர் சேர்றது, இதை வந்து இன்னொரு காதல் தக்கோர் அந்த கிளைமேக்ஸ் இதோட ஜாயின் பண்ண ஆசைப்படுறேன். அது என்னன்னா அவர் கேவா இருப்பாரு அந்த படத்துல, ஜோதிகா மூவான் ஆயிடுவாங்க, அவர் புரிஞ்சுக்கிட்டு மூவான் ஆயிட்டு போனோடனே அப்ப கிளைமேக்ஸ்ல கிட்டத்தட்ட இதே மாதிரி கிளைமேக்ஸ் தான். இவரு டிவோர்ஸ் ஆயிடும் ரெண்டு பேருக்கும், ஏன்னா ரெண்டு பேரும் சேர்ந்து வாழ முடியாது, இவர் கே. அவங்க லைஃப்ல பொண்ணு வளர்ந்துரும், அதெல்லாம் இது பண்ணி பயங்கர சாக்ரிஃபைஸ் எல்லாம் பண்ணிட்டு கடைசியா தான் டிவோர்ஸ்ங்கிற முடிவு எடுத்திருப்பாங்க. இதுக்கப்புறம் நான் என் வாழ்க்கையை வாழணும். இன்னொரு மாப்பிள்ளை இவர் வந்து அந்த மாப்பிள்ளை வருவாரு, நீங்க ரெண்டு பேரும் தனியா பேசுங்கன்னு சொல்லிட்டு அவர் டேபிள் விட்டு எந்திரிச்சு போவார்ல, கிட்டத்தட்ட அதுதான் அந்த இடத்துல சரியான கிளைமேக்ஸ். அதே மாதிரி இந்த வருஷம் எனக்கு ஃபீல் ஆனது டியூடு தான். டியூட கிளைமேக்ஸ் ஒரு மாதிரி மாஸ்டர் பீஸா எனக்கு தோணுச்சு. ரிப்பீட்லும் பார்க்கறதுக்கு பயங்கர என்டர்டெய்னிங்கா இருக்கும். அவரு சாக்லேட் தூக்கி போட்டு அவரு ஸ்லோ மோஷன்ல நடந்து வருது, பேக்ரவுண்ட் சாங், பயங்கரமான கிளைமேக்ஸ். எப்பா முடிஞ்சிட்டு வந்துட்டேன். கேளுங்க, என்ன கிளைமேக்ஸா? பெஸ்ட் கிளைமேக்ஸ். மாவீரன் ரெண்டுமே நல்ல விளக்கம் சொன்னது சூப்பர். அதாவது கிளைமேக்ஸ் சொல்லிட்டு அதுக்கு ரீசன் சொன்னீங்களா, ரெண்டுமே சூப்பர். எனக்கு இந்த வருஷத்தோட பெஸ்ட் கிளைமேக்ஸ் வந்து எல்லாருக்கும் தெரிஞ்சதுதான். எனக்கு ரொம்ப பிடிச்சது வந்து 11 தான். ஏன்னா அந்த படத்தோட கிளைமேக்ஸ் தான் செம ரைட்டிங்கான கிளைமேக்ஸ். ஏன்னா அந்த போலீஸ்காரர் ட்ராப் பண்ணி பிடிச்சிருவாங்கன்னு தெரியும், பிடிச்சிட்டாங்கன்னு தெரியும். அதுக்கப்புறம் அந்த கோர்ட்ல தண்டனை கொடுத்ததுக்கு அப்புறம் இன்னொரு அவனோட ட்வின் பிரதர் ஓடி வந்து என்னை காப்பாத்துங்கன்னு சொல்லும்போது ஜெயிலுக்குள்ள இருப்பாங்க. அப்ப பாத்தீங்கன்னா அவங்க கொண்டிருப்பாரு. அப்ப அந்த டைலாக்மே நல்லா இருக்கும். எல்லாரும் நீங்க மறந்துருக்கீங்க, அது எனக்கு அந்த ஒரு டைலாகும் சரி. அதுக்கப்புறம் அவரோட ஹார்ட்டை வந்து இவருக்கு கொடுத்துட்டு போறதும் சரி, நம்ம பத்திக்கு ஹீரோக்கு கொடுத்துட்டு போறதும் சரி, அந்த ஒரு கிளைமேக்ஸ் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அந்த சாட்டிஸ்ஃபைங்கான கிளைமேக்ஸ் தான் எனக்கு தெரிஞ்ச அந்த ரைட்டிங்காவே. அந்த ட்விஸ்ட் அது எல்லாமே சேர்ந்து நீ என்ன பிடிக்கல நானா தாண்டா மாட்டினேன் அப்படிங்கிற மாதிரி வச்சது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அந்த கேரக்டருக்கு ஒரு நல்ல எண்டிங்காகவும் இருந்துச்சு. என்ன படம் ப்ரோ? 11. ஆக்சுவலா 11 கூட என்னோட லிஸ்ட்ல இருந்துச்சு. பட் அதை தாண்டி இன்னொரு இது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. எது ப்ரோ, மதராசியா? இல்ல, சரி ஓகே. எனக்கு சாக்கோ ப்ரோ சொல்றீங்களா? ஐ காமிச்சிருக்கீங்க, ப்ரோ சொல்லுங்க. காந்தாரா ரெட்ரோ. சூப்பர், சொல்லுங்க. அவ்வளவுதான், எக்ஸ்பிளனேஷன்லாம் இல்லையா? ஏன் பிடிச்சது அதுதான் கேள்வி. ஓகே. காந்தாரால வந்து கூஸ் பம்ப்ஸ் லாஸ்ட் அந்த டைகர் வரும், உள்ள இந்த வருவாங்க ரிஷப் ஷெட்டி தெரியுமா, அதெல்லாம் ஒரு மாதிரி யூனிக்கா. பிளஸ் மீன்ஸ் அண்ணா பிஜிஎம் ஆகட்டும், லாஸ்ட் கிளைமேக்ஸ் சீன் ஆக்சுவலி சொல்ல போனா சிம்பிளா முடிச்சாங்க. ஆனா கிளைமேக்ஸ் ரொம்ப பிடிச்சிச்சு எனக்கு. ஓவராலா காந்தாரா இஸ் ஃபேண்டாஸ்டிக் மூவி. அதுக்கப்புறமேல ரெட்ரோல வந்து லாஸ்ட் கிளைமேக்ஸ்ல ஒரு எமோஷன் சீன், ஒரு மதர் பைய, அது லாஸ்ட்ல வந்து ஒரு லாஸ்ட் ஃபினிஷ் வந்து காமெடி தான் முடியும். ஆனா ஒரு எமோஷன் சீன் இருக்கும் தெரியுமா,
அந்த இது பால் எடுத்துட்டு வருவாங்க, அதெல்லாம் சாங் ஆகட்டும், தி ஒன் சாங், அதெல்லாம் ஒரு மாதிரி சூப்பர் சூப்பர் ப்ரோ. இந்த வருஷத்துல எனக்கு பிடிச்ச இன்னும் இருக்குது, ஆனா இன்னும் 2 படம் டாப், காந்தரா, ரெட்ரோ. இன்னும் 2 அவ்வளவுதான் ப்ரோ. சொல்லுங்க ப்ரோ, கண்டினியூ. ஓகே, எனக்கு பிடிச்ச கிளைமேக்ஸ் வந்துட்டு ஹவுஸ்மேட்ஸ். நான் அந்த படம் வந்து ப்ரீமியர் ஷோ பார்க்குறப்ப எனக்கு தெரியாது அப்படி ஒரு கிளைமேக்ஸ் வரும்னு சொல்லி. பேரலல் வேர்ல்டில் அந்த பையன் உயிரோட என்ன படம்? ஹவுஸ்மேட்ஸ். ஓகே. ஓ, அந்த பேரலல் வேர்ல்டில் அந்த பையன் உயிரோட இருப்பான், இங்கே இருக்க மாட்டான்றப்போ அந்த ஒரு எமோஷன் அதில் எனக்கு ரொம்ப அழகாக கனெக்ட் பண்ணியிருந்தாங்க. எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. இந்த மாதிரி படங்கள் நிறையா பார்த்துருந்தாலும் இது வந்துட்டு இந்த தமிழ் ஆடியன்ஸ்க்கு ஏற்ற மாதிரி எடுத்து அதில் எமோஷன் வைக்கிறதெல்லாம் வந்துட்டு எனக்கு பர்சனலாக அந்த கிளைமேக்ஸ் வந்து ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அதுக்கப்புறம் தான் 11 தான், பட் இது ஃபர்ஸ்ட். எனக்கும் அந்த படத்தோட கிளைமேக்ஸ் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு, ஹவுஸ்மேட்ஸ். எஸ். பிரகாஷ்னா, யுவர் டர்ன். இல்ல பாருங்க, சீரியஸாவே எனக்கு வந்து நான் ஃபர்ஸ்ட் ஒரு 11, 2வது ஹவுஸ்மேட்ஸ் தான் வச்சிருந்தேன். உண்மையான சீரியஸான இது எதுக்காகனா ஹவுஸ்மேட்ஸ் அந்த ரீசனுக்காக தான். அதே மாதிரி 11 வந்து என்னுடைய டோட்டல் எக்ஸ்பிளேஷன் வந்து அஜித் குமார் கொடுத்துட்டாரு, அஜித் சொல்லிட்டாங்க. அதனால போதிய போதிய விளக்கங்கள் கிடைச்சிட்டாலும் எக்ஸ்ட்ரா விளக்கங்கள் தேவைன்னு நான் ஸ்கிப் பண்ணிடுவேன். ஆனா நான் ஐடியா பண்ணியிருந்தது வந்து 11 தான் மைண்ட் வச்சிருக்கேன். 11 நிறைய பேர் சொல்ல மாட்டாங்கன்னு நினைச்சேன். அண்டர் ரேட்டட் படத்துல வச்சிருப்பாங்க, இல்ல வேற மாதிரி கேட்டகரியில வச்சிருப்பாங்க. கிளைமேக்ஸ் பெஸ்ட் கிளைமேக்ஸ்லயும் அதை வச்சாங்கிறது என்னால வந்து நம்ப முடியவில்லை. உண்மையாலே நல்ல கிளைமேக்ஸ் அது. ஏன்னா தியேட்டர்ல ஆடியன்ஸ் உங்களுக்கு படம் பார்த்து வரும்போது சந்தோஷமா வெளியே வரணும் அப்படின்னா அதை பர்ஃபெக்டா பண்ணணும். அதை பர்ஃபெக்டா பண்ண படம் அது. அதாவது ஹீரோக்கு நெகட்டிவ் கிளைமேக்ஸ், அதாவது அவர் போய் அவரோட ஹார்ட் வந்து இங்க போக போகுதுங்கிறது, அவர் இறந்து இது பண்ண போறாரு. ஆனா படத்தை முடிக்கும் போது நமக்கு வந்து ஒரு பர்ஃபெக்டான கிளைமேக்ஸ் கொடுக்கறது இருக்குல்ல, அது ரைட்டிங்கா இருக்கட்டும், டைலாக் பயங்கரமா எழுதியிருப்பாங்க. அதுல அந்த உள் ஜெயில் சீக்வன்ஸ் பூராமே சூப்பரா இருக்கும். அதனால எனக்கு வந்து 11 தான். சூப்பர். அப்புறம் மாத்திருக்கலாம், இன்னும் கொஞ்சம் ஏதாவது கிளைமேக்ஸ் இன்னும் கொஞ்சம் பெட்டர் பண்ணிருக்கலாம் அப்படின்னா எனக்கு வந்து அது மைண்ட்ல ஓடுனது ரெட்ரோ. அந்த ரெட்ரோ கிளைமேக்ஸ் மட்டும் ஏன் கடைசியா அப்படி வச்சாங்க ஒரு படத்துக்கு? இப்ப பார்த்தா நிறைய பேர் வந்து கல் கிளாசிக்கு அப்படி இப்படின்னு சொல்லலாம், இல்ல இது சூப்பர் ஐடியா அப்படின்னு சொல்லலாம். ஆனா எனக்கு தியேட்டர்ல படம் பார்க்கும்போது அந்த கிளைமேக்ஸ் வந்து எனக்கு செட்டே ஆகல. வேற ஏதாவது வச்சிருந்திருக்கலாமோ, அந்த ஒரிஜினல் கன்ஸ்லயே முடிச்சிருந்திருக்கலாமோ, அது வந்து ஏமாத்தி சிரிப்பு கடைசியில சிரிங்கன்னு சொல்லி. ஆனா படத்துல கான்செப்ட்ல சிரிக்க வைக்கிறது அது ஓகே, அவங்க இதுக்காக தான் பண்றாங்க. ஆனாலும் அவ்வளவு தூரம் அந்த இதை வந்து எனக்கு அந்த இடத்துல செட் ஆகல. அதுக்கு ஏதாவது ஒரு ஆல்டர்னேட்டிவ் கிளைமேக்ஸ் வச்சிருந்தா பெட்டரா இருக்குமோன்னு தோணுன படம் எனக்கு வந்து இந்த வருஷத்துல ரெட்ரோ தான். மாவீரன், எஸ். உங்களுக்கு ஆல்டர்னேட் கிளைமேக்ஸ் மட்டும் செட் ஆகலப்பா, மற்றபடி ஓகே அந்த மாதிரினா? இதெல்லாம் நீங்க முன்னாடியே சொல்லவே இல்லையே, இருங்க யோசிச்சு. அது முன்னாடி சொல்லியிருந்தாரு பிரகாஷ். ஸ்டார்டிங்ல சொன்னேன், ரெண்டு சொல்லணும்னு சொன்னாங்க. 2 சொன்னார்லங்க, அதுல இது ஒண்ணுதான். எனக்கு படம் நல்லா இருக்கு, கிளைமேக்ஸ் மட்டும் மாத்திருக்கலாம் நல்லா இருக்கும் அப்படின்னு தோணுன மாதிரி படம். எனக்கு வந்துட்டு ஆரியன். ஆரியனா? ஓகே. அந்த படம் வந்து ஞாபகம் வரல பாருங்க, இல்லைன்னா ஆரியன் கூட சொல்லிருக்கலாம். படத்திலேயே நல்லா மொத்த படமும் நல்லா எடுத்து கிளைமேக்ஸ் மட்டும் சொதப்பன படம் ஆரியன். கரெக்ட். ஐயோ, ஓகே, சூப்பர் சூப்பர் சூப்பர். இல்ல சூப்பர். எல்லாத்துக்கும் ஏன் தெரியும்? எனக்கு வந்து வீரதீர சூரன். எனக்கு அந்த படத்தோட கிளைமேக்ஸ் சத்தியமா அந்த ஆரம்பிச்ச விதத்துக்கும் போயிட்டு இருந்த படத்துக்கும் எனக்கு அந்த கிளைமேக்ஸ் அந்த சாங் போட்டு இது பண்ணது எனக்கு அது எதுவுமே எனக்கு சுத்தமா பிடிக்கும். அந்த படத்தோட கிளைமேக்ஸ் மட்டும் கொஞ்சம் மாத்திரலாம். அஜித் பல்தான் சூப்பர், நைஸ் ஒன். விஷால். ஐயா வீரதீர சூரனுங்க ஐயா. அது வந்துட்டு கிளைமேக்ஸ் வந்துட்டு ரொம்ப அந்த பாட்டெல்லாம் எனக்கு சத்தியமா செட் ஆகல. அது மத்தவங்களுக்கு சில பேருக்கு பிடிச்சதுன்னு சொன்னாங்க. அந்த படத்தோட வேர்ல்டுக்கும் அதுக்கு சுத்தமா ஒட்டாத மாதிரி ஒரு ஃபீல். அது ரொம்ப நார்மல் ஃபைட்டா போய் டப்பு டப்புன்னு முடிஞ்ச மாதிரி ஒரு ஃபீல். ஏன்னா அது வரைக்கும் படம் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அந்த கிளைமேக்ஸ் மட்டும் தெரியல எனக்கு. அது வந்துட்டு ரொம்ப சாதாரண ஒரு படம் மாதிரி முடிச்சிட்டாங்களே அப்படின்ற ஒரு ஃபீலிங் வந்துச்சு. அதனால வீரதீர சூரன். அப்புறம் இன்னொரு படம் சொல்லலாமா, இல்ல இதுக்கு அவ்வளவுதானா? சரி சொல்லுங்க. இன்னொரு படம் வந்துட்டு அது சாரி, எனக்கு நிறைய எதிர்வலைகள் வரலாம். பட் ஆனா எனக்கு குடும்பஸ்தன் கிளைமேக்ஸ் கொஞ்சம் அது வரைக்கும் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு.
கிளைமேக்ஸ் வந்துட்டு இன்னும் சூப்பரா எடுத்திருக்கலாமோ அப்படின்ட்டு எனக்கு தோணுச்சு. ஏன்னா படம் ஃபுல்லா வந்துட்டு ஹியூமரு, எமோஷன் அது அங்கங்க பிளே ஆகி வந்துச்சு. கிளைமேக்ஸ்ல வந்துட்டு உடனே உடனே அது மாறி மாறி வந்துச்சா, என்னால அந்த எமோஷனுக்கு வந்துட்டு கொஞ்ச நேரம் நான் ஃபீல் பண்ணிட்டு இருக்கேன். எனக்கு டைம் தெரியல. அப்படியே நான் டைம் எடுக்கிறதுக்குள்ள டக்குனு ஒரு ஹியூமர் சீன் வந்து அந்த எமோஷனை டோட்டலா காலி பண்ண மாதிரி எனக்கு ஒரு ஃபீல் ஆயிடுச்சு. அது அடுத்தடுத்து தொடர்ந்து ஒரு ஃப்ரீக்வெண்ட் இன்டர்வல்ஸ்ல வந்ததுனால என்ன எனக்கு ஏன் ஒரு சாட்டிஸ்பாக்சன் ஃபீலே வரல. இப்ப நான் எமோஷன் ஆகுறதா இல்ல சிரிக்கிறதா, அது டூரிஸ்ட் ஃபேமிலியில ரொம்ப நல்லா பண்ணியிருந்தாங்க அந்த பிளெண்டு. அது எனக்கு இதுல ஒர்க் ஆகல. அதனால அந்த கிளைமேக்ஸை கொஞ்சம் மாத்திருக்கலாமோ அப்படின்ட்டு எனக்கு தோணுச்சு. நன்றி. ஆக்சுவலா விஷால் ப்ரோ, இந்த ஒரு இது நிறைய படத்துல சொல்லுங்க. நான் பார்த்திருக்கேன். என்னன்னா ஒரு எமோஷனல் சீன் போகும், அது டக்குன்னு இல்லைன்னா ஒரு இதா போகும், டக்குன்னு ஒரு கிளாஸ்ல ஒரு கவுண்டர் வச்சு இது பண்ணிடுவாங்க. ஆனா அது எல்லா படத்துலயும் ஒர்க் ஆகுமான்னு கேட்டா ஒர்க் ஆகாது. ஆகாது அது பரணி. ஆனா டூரிஸ்ட் ஃபேமிலில அது நல்லா இருந்துச்சு இல்ல பரணி? ஒரு எமோஷனல் அதுதான் சீன் சொல்றேன் இருக்கும் அந்த விஷால் ரூம்ல. ப்ரோ. சில படத்துல ஒர்க் ஆகும், சில படத்துல ஒர்க் ஆகாது. நான் நீங்க சொன்ன கரெக்ட் தான் சொல்றேன். அது வந்துட்டு ரொம்ப சீம்லெஸ்லி அது எனக்கு பழைய தமிழ் படம் நிறைய இருக்கு. வசூல்றதெல்லாம் பாத்தீங்கன்னா ரொம்ப சூப்பரா ஹேண்டில் பண்ணிருப்பாங்க ரெண்டுத்தையும். அப்படியே அழகா மீட்டர்ல கிளைமேக்ஸ் அவ்வளவு சூப்பரா பண்ணிருப்பாங்க. அது இதுல ஒர்க் ஆகல. உங்களுக்கு அந்த மாதிரி தான் படம் தோணுச்சுன்னா கூட சொல்லுங்க. எனக்கு இது தோணுச்சு, என்னடா இது நம்ம ஒரு மாதிரி ஃபீல் பண்ணவும் முடியல, சிரிக்கவும் முடியல, ஏன் இப்படி அப்படின்னு ஆயிடுச்சு. சொல்லுங்க சர்வேஷ். ஏய் நீ போட்டு குழந்தைட்டாங்க. அது வந்து சரி 8 கால். எனக்கு 32 கால். உனக்கா வருது போலா. அது புது டிக்கெட் அவரை மியூட் பண்ணி ப்ரோ மியூட் பண்ணுங்க பல்தான. மியூட் பண்ணிட்டேன். அங்க ப்ரோ உட்காந்து எனக்கு அப்படி ஒரு படம் இருக்கு ப்ரோ. ப்ரோ சொல்லுங்க கமல். எனக்கு வந்து நீங்க வந்து தப்பா இருக்கீங்க. உண்மையாவே மதராசி அந்த இது எனக்கு தெரிஞ்சு நான் எங்க அது தப்பா வந்து அவர் யாரு அது வந்து சொன்னாரு? அது வந்து நல்ல ஃபர்ஸ்ட் மார்க் வாங்க வேண்டிய படம். அது வந்து செகண்ட் ஹாஃபே சொதப்பிட்டாங்க அந்த படத்துல லைட்டா. பட் கிளைமேக்ஸ் இன்னும் சொதப்பு. அது வரைக்கும் லாஜிக்கே பார்த்துருக்க மாட்டாங்க அந்த துப்பாக்கிக்கு. அது வரைக்கும் அந்த இதுக்கு எதுவுமே இருக்காது. ஆனா கிளைமேக்ஸ்ல வந்து திடீர்னு அதுல வந்து அந்த இது லாஜிக் வைக்கணும்னு சொல்லி, நம்ம எங்க கேட்டுற போறோம் லாஜிக் வைக்கணும்னு சொல்லி, அது வந்து அந்த போர்ட்டுக்குள்ள வந்து துப்பாக்கியே யூஸ் பண்ணக்கூடாது அப்படின்னு திடீர்னு சொல்லி, அது ஃபைட், அதாவது சண்டை போடணுமே, கையாலே சண்டை போடணும்னு. ஏன்னா அது முருகதாஸ் படத்துல அதெல்லாம் இருக்காது. நம்ம பார்த்து முருகதாஸ் வேற. அவரை இப்போ கரண்ட் ஃபார்முக்கு மதராசியோட அந்த கிளைமேக்ஸ் பரவாயில்ல. ஆனா அவர்கிட்ட இருந்து நம்ம இன்னும் நான் இன்னும் கொஞ்சம் நிறைய எதிர்பார்த்தேன். அந்த கிளைமேக்ஸோ அந்த செகண்ட் ஹாஃபோ எனக்கு அது மட்டும். அதுல ஒரு சில ஃப்ரேம் நல்லா இருக்கும் அந்த படத்துல. மதராசியோட கிளைமேக்ஸ்ல அவர் அடிச்சுட்ட கையை இப்படிலாம் பண்ணுவார்ல, ஏதோ அதெல்லாம் நல்லா இருக்கும். ஆனா அதை இன்னும் கொஞ்சம் நல்லா இது பண்ணிருக்கலாம். இன்னும் கொஞ்சம் நல்லா பண்ணிருக்கலாம் அந்த கிளைமேக்ஸ். கமல், எனக்கு செகண்ட் ஹாஃப் பிடிச்சது. ஆனா கிளைமேக்ஸ் எனக்குமே வந்துட்டு பெருசா செட் ஆகல. நீங்க இப்ப கூட அந்த படத்தை எடுத்து பாருங்க. கிளைமேக்ஸ் ஃபைட் சீக்வன்ஸ்ல அந்த கேப் தெரியும். வித்யுத்தும் எஸ்கே அவர்கள் சண்டை போடுறதுமே அந்த கேப் தெரியும். நமக்கு வந்து பெருசா கன்வின்சிங்கா வந்துட்டு இருக்காது. அதனாலயே ஆனா அதுல ஆக்ஷன் கொரியா நல்லா இருக்கும்ல பாருங்க ப்ரோ. ஆனா கொரியா நல்லா இருக்கும் அந்த படத்துல. இல்ல ப்ரோ. அப்புறம் அந்த இன்னொன்னு ப்ரோ, அது அந்த வருஷத்தோட பெஸ்ட் சீனா வந்திருக்க வேண்டிய சீனு மதராசியில. அது வந்து ஒரு வேளை சொதப்புனது. அது எப்படி, நானும் அவரோட ஃபேன் தான். ஆனா அதை சொல்லி அவனும் அந்த ஜெயில உள்ள ஒரு ஃபைட் நடக்கும்ல, அது அந்த லீட் ஆகி பில்டப் ஆகி அவர்கிட்ட போய் மாட்டுங்கன்னு சொல்லி அவர் உள்ள போவாங்க. எல்லாரும் அடியாலாம் எஸ்கே அடிக்க அவரை பேர்ல சண்டை போட்டுக்கிட்டு இருப்பாரு. யாரோ ஒரு கம்ம எல்லாம் நடிச்சு எஸ்கே. அப்ப அந்த இடத்துல மட்டும் நல்லதா ஒரு பிஜிஎம் மட்டும் போட்டிருந்தா அந்த சீன் இந்த வருஷத்தோட. அதுக்கப்புறம் அந்த லீடப் ஆகி கிளைமேக்ஸுக்கு வர்றது ரொம்பவே சரியான, அது சரியான பில்டப்பா இருக்கும் அவருக்கு எஸ்கேக்கு. அது சொதப்பிட்டாரு அனிருத் அந்த பிஜிஎம் அந்த இடத்துல. நல்லா வேற ஏதாவது போட்டு. அதுக்கப்புறம் அந்த ஃபாலோ அப் சீனும் நல்லா இருக்கும். அது நல்லா இருக்கு. அது நல்லா இருக்கும். அந்த 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 ஃபைட்டுக்கு மட்டும் மாஸ்டர்ல வர அந்த மாதிரி ஏதாவது ஒன்று இறக்கின்னு வச்சுக்கோங்க, சரியா இருந்திருக்கும் அந்த சீனே. ஆக்சுவலா கமல் ப்ரோ அந்த படத்திலேயே லைட்டா அனிருத் ஒர்க் கொஞ்சம் கம்மியா இருந்த மாதிரி தோணுச்சு. மற்ற படத்தை போல. கமல், நான் சும்மா ரேண்டமா ஒன்னு கேக்குறேன். ஓகேவா? சப்போஸ் ஃபியூச்சர்ல ஏதாவது ஒரு எஸ்கே படத்துல திடீர்னு ஒரு ஆக்ஷன் பிளாக் வரப்ப அந்த மதராசில கை ரெண்டு இப்படி கட்டுவார்ல, ஒன்னா இது பண்ணுவார்ல, அந்த மாதிரி கட்டி ஒரு ஃப்ரேம் வச்சா நீங்க எப்படி ரியாக்ட் பண்ணீங்க அந்த டைம்ல? ப்ரோ அந்த ஃப்ரேம் நல்லா இருக்கும் ப்ரோ உண்மையாவே.
இல்ல அது வேற படத்துல பாக்குறப்ப சொல்றேன். எனக்கு அது ரொம்ப ஆசையா இருக்கு. அப்படி நடந்து சிக்னேச்சரா இருக்கும், நல்லதா இருக்கும். சிக்னேச்சரா அந்த மாதிரி. எப்படி விஜய்க்கு வந்து இந்த இது பண்ற மாதிரி அந்த கையை வச்சு தலையை இது பண்ணுவாரு. கரெக்ட், அந்த மாதிரி. இது இந்த கை ரெண்டு இப்படி மடக்கி ஒரு இதா இருந்துச்சுன்னா நல்லா இருக்கும். சிக்னேச்சரா பண்ணா ஏதோ இருக்கு போல தெரிஞ்சுதான் சொல்றாரு. இல்ல இது முழுக்க ஆசையே. பராசக்தியில ராணா படம் போல வித்யூத். என்னடா வித்யூத், நான் ராணாவை பொழக்கிறேன் பாருங்களேன். ஏங்க ராணா? இல்ல ஜெயம் ரவி தான். ராணா நல்ல ஒரு ஜெயம் ரவி தான். சரி, ஓகே. அடுத்து வேற யாரு ப்ரோ? சர்வேஷ், சொல்லுங்க. இல்ல நீங்க சொல்லிட்டீங்கன்னு தெரியல, டிராகன் எனக்கு ஒன் ஆஃப் தி பெஸ்ட் கிளைமேக்ஸா இருந்துச்சு. சூப்பர். சொல்லல, நீங்க சொல்லுங்க. ஜென்ரலா எல்லாம் என்ன சொல்லுவாங்க, லைக் அவங்க நினைச்சாங்கன்னா அந்த படத்தை வந்து பாசிட்டிவ் எண்டிங்கோட முடிச்சிருக்கலாம். அவன் வந்து பாஸ் பண்ணிட்டான், எல்லாம் சுபம்னு போட்டு அங்கேயே முடிச்சிருக்கலாம். ஆனா அது அப்படி பண்றது தப்பு அப்படின்னு ரியலைசேஷனுக்கு கொண்டு வரதுக்காக ஒரு கிளைமேக்ஸ், அதாவது மாரலா கரெக்டான ஒரு கிளைமேக்ஸ் கொண்டு வந்தாங்க. அதே கன்வின்சிங்கா கொண்டு வந்தாங்க. நமக்கு என்ன தோணும், லைக் இது ஏன்டா இப்படி கொண்டு வந்தீங்க அப்படின்னு சொல்லலாம் தோண வச்சிடலாம். ஆனா அது ஒரு கன்வின்சிங்கான கிளைமேக்ஸா கொண்டு வந்து அதை ஃபுல் ஆஃப் பண்ணது நல்லா இருந்துச்சு. அவங்க அப்பாவோட பேசுற எமோஷனல் சீனா இருக்கட்டும், எல்லாமே அது வந்து லைக் ஒரு நமக்கு ஹோல்சம்னஸ் தராது. ஆனா அது வந்து கரெக்டான ஒரு கிளைமேக்ஸ். நீங்க அந்த படத்தை நீங்க தப்பா முடிச்சிருக்க நிறைய சான்ஸ் இருக்கு. அப்ப நிறைய பேர் என்ன அடிச்சுப்பாங்க, இப்படி பண்ணாலும் நம்ம வந்து பாஸ் பண்ணிடலாம், படிக்கனாலும் கடைசியில படிச்சு அரியரை கிளியர் பண்ணி பெரிய ஆளாயிரலாம் அப்படின்னு நினைப்பாங்க. ஆனா அப்படி இல்ல, ஒன்னால ஒருத்தன் பாதிக்கப்படுறான் அப்படின்ற ஒரு விஷயத்த கரெக்டா அதுல காட்டியிருப்பாங்க. அது உண்மைதான். லைக் நிறைய இதுல நான் பாத்திருக்கேன், நான் காலேஜ் படிக்கும் போது. அதனால அது கரெக்டா இருந்துச்சு. அதுவும் முடியும் போது நம்ம கொஞ்சம் ஹாப்பி ஒரு இதுவா தான் வருவோம் ப்ரோ. அது கடைசியில மிஸ்கின் சொல்லுவாரு, அதுலயும் வந்து ஒரு சின்ன ஹோப் தருவாங்க. ஆமா, இப்போ மாவீரன் ப்ரோ சொன்னால டியூடு சொன்னாரு, அதே மாதிரி அந்த மாதிரி அவன் உண்மையை ஒத்துக்கிட்டான், எல்லாமே பண்ணிட்டான், திருந்திட்டான். அதுக்கு ஒரு மிஸ்கின் ஒரு டைலாக் சொல்லுவாரு, வாழ்க்கையில தப்பு பண்ணி கத்துக்கிட்டவன் திரும்பி இன்னொரு தப்பு அதே தப்பு பண்ண மாட்டான் அப்படின்ற மாதிரி ஒரு டைலாக் சம்திங் சொல்லுவாரு. அதெல்லாம் 100% கரெக்ட்ன்ற மாதிரி தான் இருந்துச்சு. அதுல இன்னும் அதனால அவனுக்கு அது வந்துட்டு எண்ட்ல அப்படி முடிச்சுட்டு அந்த லவ் டுடே ஹீரோயினை கூட்டம் தானே வெடிச்சிருச்சு, சூப்பர் அப்படின்ற மாதிரி ரொம்ப லைட்டா ஒரு லைட் லோ மாதிரி கிட்டத்தட்ட அது வந்து எமோஷனல்ல இருந்து டக்குன்னு ஒரு சேஞ்ச் ஓவர் நடக்கும். அதுல அந்த கிளைமேக்ஸ் முடிஞ்சவனே போஸ்ட் கிளைமேக்ஸ் அதுவும் லவ் டுடே பிஜிஎம் வேற போட்டுருப்பாங்க, சூப்பரா இருந்துச்சு. அதெல்லாம் பேப்பர்ல செமையா இருந்துச்சு. விஷால் ப்ரோ, அதே படத்துக்கு ஆல்டர்னேட் கிளைமேக்ஸ்னு ஒன்று அந்த டைம்ல எடிட் போட்டாங்க. நான் வந்து இன்னும் இதை விட இன்னொன்னு சூப்பரா இருந்துச்சுன்னு சொன்னார்ல, எனக்கு அதுல வந்து அந்த கிளைமேக்ஸ் ரொம்ப ஓமை கடவுளை வச்சு ஒண்ணு பண்ணியிருந்தாங்க. அது பாத்திருக்கீங்களா? யார் பாத்திருக்கீங்க? அது ஓமை அந்த இவரு பண்ணிடுவார்ல, எல்லாத்தையும் இது பண்ணிடுவார்ல. அதுக்கப்புறம் வந்து கிளைமேக்ஸ்ல வந்து மிஸ்கினுக்கு பதிலாக விஜய் சேதுபதி வர மாதிரியும், உனக்கு இன்னொரு சான்ஸ் தரேன்னு சொல்லி வரும்போது மறுபடியும் எல்லாமே நார்மலா முடிகிற மாதிரி காமிச்சிருப்பாங்க. அதுவும் நல்லா இருந்துச்சு அந்த இது அவரோட வேர்ல்டுக்குள்ள. அஜித் ப்ரோ அது கரெக்ட் தான். ஆனா அது நம்ம இன்டர்வெல்லே ஒரு தடவை பார்த்துட்டாங்க. இன்டர்வெல்லே அவன் செகண்ட் சான்ஸ் தான் தராங்க. இன்டர்வெல்ல செகண்ட் சான்ஸ் கொடுத்து அவன் எல்லாத்தையும் கிளியர் பண்ணிடுறான். ஆனா கடைசி எக்ஸாம் திரும்பி அவன் திரும்ப முள்ளு பண்றதுதான் நாங்க பிரச்சனை. அவன் உண்மையிலேயே ஃபெயில் ஆயிருந்தானா பிரச்சனை இல்ல, அது ஃபேண்டசியா இல்ல, அதையும் ரொம்ப கரெக்டா கதைக்குள்ள மிஷ்கின் கேரக்டர் மூலமா வச்சுட்டாங்க. விஷால் லவ் ஃபேண்டசி ஓகே, ஆனா இது கொஞ்சம் ஃபேண்டசி ரொம்ப ஏற்கனவே ஒரு ஃபேண்டசி. ஆமா ஆமா, புரியுது. அந்த இடத்துல அந்த கிளைமேக்ஸ்ல இறைவா பாட்டு வரும், டிராகனோட கிளைமேக்ஸ்ல சரியான பட்டது. அந்த பாட்டு அங்க எனக்கு நடுவில் ஆக்சுவலி அந்த ஜிவிஎம் முடிச்சுட்டு ஒரு டான்ஸ் வரும்ல, அவங்க ரிசப்ஷன்ல டான்ஸ். அப்ப என்னடா இது எங்க போகுது, இதுக்கப்புறம் படம் எங்க போகுது, அவ்வளவுதான் முடிஞ்சிருச்சுன்னு நினைக்கும் போதுதான் கரெக்டா அந்த வண்டி எடுத்துட்டு போவார்ல அவங்க சூசைட் பண்ணிட்டா, அந்த இடத்துல இருந்து படம் வேற மாதிரி போகும். எனக்கு இந்த நம்ம தான் வரோம், டெய்லி நம்ம தான் வரோம், நம்ம தான் அதை பத்தி பேசுறோம். யாரும் வர மாட்டாங்க, யாருமே வர மாட்டாங்க. சரி நீங்க சொல்லுங்க. கிளைமேக்ஸ் இந்த படத்தோட செகண்ட் ஹாஃபே ஒஸ்ட் தான். இருந்தாலும் ஒஸ்ட் ஆஃப் த ஒஸ்ட் கிளைமேக்ஸ் தான். ஏன்னா கூலி சொல்லுவேன், கூலியில வந்து செகண்ட் ஹாஃப் நீ என்ன போட்டு தெரியலாம், எனக்கு அப்புறம் ஒருத்தர் வருவான் பாருன்னு மும்பைல இருந்து ஒருத்தர் இறக்கிடுவாங்க. அவர் யாருன்னா இந்தியாலே பெரிய பாக்ஸ் ஆபீஸ் நம்பருக்கு சொந்தக்காரர், 2000 கோடி அவர் சொல்லுங்க. மாவீரன் ப்ரோ ஏற்பட்ட ஒருத்தரை கூட்டிட்டு வந்து
பாண்டி பிகில் பாண்டின்ற மாதிரி ஹெலிகாப்டர்ல இருந்து இறங்கி வருவாரு. வந்து 80 வயசான தாத்தாவுக்கு தாத்தாவை வேலைக்கு சேர்த்துக்கிறதுக்காக அந்த தாத்தா போடுற கண்டிஷன் எல்லாம் ஓகேன்னு சொல்லி சல்யூட் அடிச்சு துண்டு பீடி அடிச்சு என்னன்னா இல்ல அந்த படத்திலேயே நல்லா பிஜிஎம் எல்லாம் தேத்தி பயங்கரமா பண்ணது. அந்த படத்தோட கிளைமேக்ஸ் கிட்டத்தட்ட நான் ஒரு 4-5 வாட்டி பார்த்தேன். அந்த படத்தை ஏத்தி படம் பார்க்கலாம், கிளைமேக்ஸ் சூப்பரா இருக்கும், ரிப்பீட் வேல்யூ. ஆனா எழுதவே இல்லை, நீ எதுவுமே எழுதல, சும்மா வர வச்சு அத 3 பேர் இப்ப மாசா தம் அடிக்கிறோம் வர வச்சு ஜால்ரா போட வச்சு ஒரு நிமிஷம் மாவீரன், ஒரு இப்படி நிமிஷம். முடிச்சு ரொம்ப கடுப்பு ஏத்திட்டாங்க அந்த கிளைமேக்ஸ். இன்னைக்கு நைட்டு 10:17 ரிலீஸ் டேட் அப்டேட் வருது. அஜித் பல்தான் ஃபேவரட் ஃபிலிம் தாண்டவம், அக்கண்ட தாண்டவம். இல்ல கமலே இல்ல பிஃபோர் கோலி வரைக்கும் நம்ம போஸ்டர் பாய் எலிவேஷனுக்கு மேல எலிவேஷனுக்கு மேல எலிவேஷன். தலைவா நீ அப்படி இப்படி இப்ப பாரு 80 வயசு கிளம்பலாம். இது ரிலீஸுக்கு முன்னாடி தெரியலையா? நான் தாத்தான் தான் சொன்னேன். ஓ சரிங்க, சரி 80 வயசு தாத்தாவா? இவரை தாயா நீ வயகரா போட்டு வாங்கன்னு சொல்லி எலிவேஷன் எல்லாம் கொடுத்த. பல்தான் வெரி ராங். நான் சொல்றது படத்துக்குள்ள வயசா அவர் பேர் என்ன, கடத்த படத்துல அவர் பேர் என்ன, ரஜினி பேரு தேவா. ஒரு காலத்துல டானா இருந்திருக்கலாம், அவனால ஏதாவது வேலை ஆகும் அப்படி. இப்ப வயசாயிருச்சு, இப்ப அவரை வேலைக்கு சேர்த்துக்கணுக்காக அவர் போடுற கண்டிஷனுக்குலாம் ஓகேட்டு தப்பான தொழில் எதுவும் பண்ணக்கூடாது, என் ஆளுங்க மேல கை கூடாது, என்னென்னமோ கண்டிஷன் கூடாது. இந்த கண்டிஷனுக்குலாம் ஓகேன்னு சொல்லிட்டு அப்புறம் என்ன நீ என்ன தொழில் பண்ண போற, இவரை அடியால வச்சு அந்த தொழில என்ன பண்ண போற, இந்த மாதிரி நிறைய கேள்விகள் இருக்கு அந்த கிளைமேக்ஸ்ல. அதுல இருக்க பாசிட்டிவ் அந்த கிளைமேக்ஸ் ப்ரோ, அந்த பிளாஷ்பேக் சீன் அது உண்மையா நல்லா இருக்கும் ப்ரோ. இந்த பிளாஷ்பேக் அதெல்லாம் ஓகே. உங்களுக்கு யாருக்காவது தோணிருக்கேன் எனக்கு தக் லைஃப்ல கிளைமேக்ஸ் அந்த எமோஷனல் கனெக்ட் மட்டும், அதாவது மத்ததெல்லாம் விட்டுருங்க, சிம்பு எமோஷனல் கனெக்ட். தக் லைஃப் கிளைமேக்ஸ் மட்டும் தான் உங்களுக்கு பிரச்சனையா இருந்துச்சா? இல்ல அதுல எமோஷனல் கனெக்ட் வந்து நல்ல விஷயம் சொல்ல வரேன். நீங்க ஏன் குறுக்கல வந்து அடிக்கிறீங்க? இல்ல ப்ரோ, சிம்புவும் அவங்க தங்க ஐஸ்வர்யா லட்சுமி அந்த இது மட்டும், ஆனா ஒரு ஃபுல் படம் அந்த படத்துல செகண்ட் ஹாஃப்ல அதை எக்ஸ்ப்ளோர் பண்ணியிருந்தா கூட நமக்கு ஒரு ஆவரேஜ் படம் கிடைச்சிருக்கும் ப்ரோ. இவனுங்க சின்ன தலைவனுக்கும் சண்டை போட வச்சுட்டாங்க. எனக்கு ஒரு டவுட். ஆனா எனக்கு அந்த கிளைமேக்ஸ்ல அந்த பாட்டு கொடுத்தாச்சு. சர்வேஷ் ப்ரோ, நீங்களும் எது ப்ரோ அவரு கண்ணாடி போட்டோன்னே விண்வெளி நாயகா தானே? இல்ல மாவீரன் ப்ரோ அது கிளைமேக்ஸா? மாவீரன் இந்த சர்வீஸ் தான் அந்த சர்வீஸ் எனக்கு டவுட்டா இருக்கு மாவீரன். அவரு வேற ஆளு இவரு வேற இருக்கு. ஓகே அப்போ ஓகே. உங்களுக்கு நிறைய அர்த்தம் இருக்கிறதால நீங்க கன்ஃபியூஸ் ஆகுறீங்க. பரணி அந்த சர்வீஸ் வந்துட்டு கெட்ட வார்த்தைலாம் பேசுவார் பரணி. ஏங்க இவரும் பேசுவாரு, எப்பயாதான் பேசுவாரு. இல்ல அது கெட்ட வார்த்தை எல்லாம் பேசின மாதிரி எனக்கு ஞாபகம் இல்ல. எப்பங்க பேசுவாரு விஷால் ப்ரோ, பாவத்தை. சும்மா சாரி ப்ரோ, வெரி சாரி ப்ரோ. உங்களுக்கு நான் டிஎம் தான் பண்ணிருக்கேன். நீங்க எனக்கு டிஎம் பண்ணிருக்கீங்க ப்ரோ, அவரும் எனக்கு பண்ணிருக்காரு. அதனால இன்னொரு சர்வீஸ் டிஎம் பண்ணுவாரு, கமெண்ட் பண்ணுவாரு, வாழ்க்கையில விளையாடுவாரு, எல்லாம் பண்ணுவாரு. இல்ல அந்த சர்வீஸ் மோஸ்ட்லி என்ன தெரியுமா பண்ணுவாரு, அந்த 7Gல வர டெம்ப்ளேட் தான். உனக்கு கிரிக்கெட் ஆடவும் தெரியல, சும்மா அதர் லாங்குவேஜ் போவோமா? அதர் லாங்குவேஜ் போங்க ப்ளீஸ் போலாம். எனக்கு வந்து அதர் லாங்குவேஜ் இந்த வருஷம் லிட்டில் ஆர்ட்ஸ் தான். நிஜத்துல நடக்காது, அந்த படத்துல பார்க்கவே ஆனந்தமா இருக்கும் ப்ரோ. அது இன்டர்கட்ல காட்டுவாங்க ப்ரோ, அது அவங்க சின்ன பசங்களா இருந்து அப்படியே பெரியவங்களாவாங்க, அந்த ஜேர்னி அப்படியே வரும். அது செம்மையா இருக்கும் அந்த கிளைமேக்ஸே. அது கிளைமேக்ஸ்ல ரிவ்யூஸ் எல்லாம் பார்த்துட்டு ஒண்ணு சொல்லுவாரு, நல்லா இருக்கும் அந்த படம். ரிவ்யூஸ் எல்லாம் பார்த்துட்டு ஒண்ணு சொல்லுவாரு கேமரா முன்னாடி, அதெல்லாம் செம்மையா இருந்துச்சு அந்த லிட்டில் ஆர்ட்ஸ் கிளைமேக்ஸ். கமல் இந்த வருஷம் கமல் ரொம்ப அப்படியே வயிறு வெடிச்சு சிரிச்சது அவன் அந்த பாட்டு போட்டு காட்டுவான்ல, அவங்க அப்பா பாட்டு. கமல் என்னால அந்த பாட்டெல்லாம் பாடிட்டு வந்துட்டு இருந்தோம் கமல். எனக்கு டிரைவ்ல ஊருக்குள்ள இருந்து வரப்ப கத்தியாயினி அப்படின்ட்டுலாம் நாங்க பாடிட்டு இருந்தோம் அந்த பாட்டு. அந்த பாட்டு எல்லாம் மைண்ட்ல ரெஜிஸ்டர் ஆயிடுச்சு, ஐயோ அப்படின்ட்டு. சரியான பாட்டு ப்ரோ, அந்த இடத்துல வர சீனே சரியான சீன். ஐயோ பிளாஸ்ட் சீன் அது. நல்ல படம், நானும் அதான் வச்சிருந்தேன். சூப்பர். அப்படி
நான் சொல்றேன். சொல்லுங்க சொல்லுங்க. சொல்லுங்க. எனக்கு அதர் லாங்குவேஜ்னா F1 தான் ப்ரோ. எல்லாருக்கும் தெரியும் அவங்க ஜெயிச்சிருவாங்கன்னு. ஆனா அது ஒரு சினிமாட்டிக்கா காட்டியிருப்பாங்க பாருங்க. அந்த மியூசிக்கே போடாம ஹீஸ் பிளேயிங் அந்த அது செம்ம ஃபீல் அது கிளைமேக்ஸ்ல. தெலுங்கு F1 படம் மட்டும் இல்லையா அப்ப? இந்தியால வாங்க, சவுத் இந்தியா பக்கம் வாங்க சர்வேஸ் ப்ரோ. சவுத் ஹாலிவுட் அப்புறம் பார்த்து இந்தியாவே வாங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. இந்தியா வாங்க. சரி அப்ப நான் யோசிச்சு சொல்றேன். சரி அப்ப நான் பார்த்து சொல்றேன். நீங்க ஹாலிவுட்னா ஒண்ணே இங்கிலீஷ் மட்டும்தான் இருக்கு, வேற என்ன இருக்கு? விடுங்க. அதர் லாங்குவேஜ்னா நம்ம என்ன பிரெஞ்சியா கூட்டிட்டு வரப்போ? எனக்கு அதர் லாங்குவேஜ்ல பெஸ்ட் கிளைமேக்ஸ்னா படமாவே பெஸ்ட் படம் தான். அதுலயும் கிளைமேக்ஸ் கண் கலங்கிட்டேன் 2-3 இடத்துல. அது வந்து சித்தாரே ஜமீன் பர், ஒன் ஆஃப் த பெஸ்ட் கிளைமேக்ஸ் இந்த வருஷம். அப்படியே நான் கிளைமேக்ஸ்ல அப்படின்னு அந்த பசங்க தோத்துட்டாங்க. தோத்துட்டு எதுக்குடா எல்லாம் என்ஜாய் பண்ணிட்டு இருக்கீங்க, நீங்க தோத்துட்டீங்களா? இல்ல சார் நம்ம ஜெயிச்சிட்டோம், செகண்டா ஜெயிச்சிட்டோம். அது அந்த அவனுக்கு பாயிண்ட் ஆஃப் வியூ எல்லாம் வேற மாதிரி இருக்கும். ஜெயிச்சவனுங்களை இவனுங்க தூக்கி அந்த கப்பை கொடுத்து இவனுங்க செலிப்ரேட் பண்ணிட்டு இருப்பானுங்க. அப்புறம் கிளைமேக்ஸ் அதை விட இன்னொன்னு, புது கோச் வருவாரு. அவர்கிட்ட ஒருத்தனை பத்தியா எக்ஸ்பிளைன் பண்ணி சொல்லிட்டு சொல்லாம அவர் கிளம்பி இருப்பாரு வெளியே. அந்த சர்தார்ஜி சொல்லுவார் அப்புறம் கடைசியா குட் பையா சொல்லிட்டு போங்க அப்படின்னு. அந்த புது கோச்சு கிட்ட இவன் வந்து இப்படி கொஞ்சம் ஆரம்பத்தை உங்களுக்கு கடுப்பா தான் இருக்கும், போ பழைய இப்படி சொல்லிட்டு அப்புறம் அவரையும் மீறி ஓடுவார் உள்ள. அந்த கிளைமேக்ஸ்லாம் எனக்கு கண் கலங்கிடுச்சு. ஒன் ஆஃப் த பெஸ்ட் ஃபீல் குட் கிளைமேக்ஸ். இவரு அவங்களுக்கு வந்து மூல வளர்ச்சி கம்மின்னு சொல்லி இவரு கடுப்பா உள்ள போவாரு. ஆனா இவரு தான் அவங்க கிட்ட நிறைய கத்துக்கிட்டு வெளியே வரும்போது. சூப்பர் ஐடியாங்க, அது செம்ம ஐடியா, அது நல்ல படம். எனக்கு வந்துட்டு அதர் லாங்குவேஜ்ல பெஸ்ட் கிளைமேக்ஸ் நான் ரொம்ப என்ஜாய் பண்ணதுன்னா ஈகோ. நிறைய பேர் பார்க்கல, அதனால என்னால் எக்ஸ்பிளைன் பண்ண முடியாது. இல்லை அதான் நான் சொல்லிடுறேன். அதனால என்னால் எக்ஸ்பிளைன் பண்ண முடியாது. நான் வந்துட்டு இங்கே சேலத்தை தான் பார்த்தேன். ஒரு 15 பேர் பார்த்துருப்போன்னு நினைக்கிறேன். கிளைமேக்ஸில் நான் மட்டும்தான் கற்றுனேன். அது அது எனக்கு ஒரு மாதிரி கூஸ் பம்ப்ஸ். பக்கத்துல இருக்கவங்களா டிஸ்டர்ப் ஆகும்ல பாருங்க ப்ரோ, தியேட்டர்ல கத்துனா என்ன பண்ணுங்க ப்ரோ. கமல் நான் நேற்று தியேட்டரை பத்தி எது சொன்னாலும் இதை ஒண்ணு எடுத்துட்டு வந்துடுறாரு. அந்த ஒரு டிஎஸ்ஏ படத்துக்கு மட்டும்தாங்க சொன்னேன். ஏங்க இப்படி பண்றீங்க? கூட இருந்த 14 பேரு கிஷ்கிந்தா கண்டம் தியேட்டர்ஸா இருப்பாங்க, விடுங்க. இல்ல ஆக்சுவலா அப்படி தெரியல எனக்கு. பட் ஆனா எனக்கு எனக்கு பார்த்தோன்னே ஒரு மாதிரி அது வந்துட்டு ஒரு மாதிரி கூஸ் பம்ப்ஸ் மூமெண்டா இருந்துச்சு. எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஸோ அதெல்லாம் விஷயத்துல எனக்கு வந்துட்டு ஈகோ தான் கிளைமேக்ஸ். மனசு ரொம்ப சூப்பராச்சு. சூப்பர். நான் வந்துட்டு தெலுங்குன்னு நினைச்சுதான் இது இந்த படம் சொன்னேன். எனக்கு இந்தியாலன்னா சூப்பர் பாய்ஸ் ஆஃப் மேடிகான்னு ஒரு படம் பார்த்தேன், ஒரு ஹிந்தி படம். அந்த படம் தமிழ் டப்பிங்ல அவைலபிள் இருக்கு, டைம் இருந்தா பாருங்க. ரொம்ப நாளுக்கு அப்புறம் நல்லா ரொம்ப எமோஷனல் ஆகி அழுது ஒரு மாதிரி ரொம்ப சூப்பரான கிளைமேக்ஸ். அது ஹார்ட் டச்சிங்கா இருந்துச்சு. சூப்பர். இந்த படம் நான் பார்க்கல, பட் என்ன ஃப்ரெண்ட் ஒருத்தர் பார்த்துட்டு நல்லா இருக்குன்னாரு. நிறைய பார்க்காத படமா விஷால் ப்ரோ சொல்லிதான் அந்த படம் பார்த்தேன். எனக்கு படமா என்னடா இப்படி போயிட்டு இருக்குன்னு தோணுச்சு. அந்த கிளைமேக்ஸ் உண்மையிலேயே பயங்கரமா இருந்துச்சு. சூப்பர். விஷால் ப்ரோ, சொல்லுங்க. சாய்ஸ் பேஸ்ட் கேம் ஒன்று வந்திருக்கு, டெல்டெயில் மாதிரி, டிஸ்பாட்ச்னு சொல்லி. அதுதான் விளையாடிட்டு இருக்கேன். அது ஒரு மாதிரி நல்லா போகுது. லாஸ்ட் எபிசோட்ல இருக்கேன். அப்படியா? நல்லா இருக்கா? சூப்பரா இருக்கு. ஆக்சுவலா வந்து ஃபர்ஸ்ட்லாம் ஒரு மாதிரி தான் போச்சு. நீங்க ட்ரெய்லர் பாருங்க, உங்களுக்கு புரியும் நான் என்ன சொல்ல வரேன்னு. அது ஃபர்ஸ்ட் எபிசோட் நல்லா இருந்துச்சு. செகண்ட் தேர்ட்லாம் ஒரு மாதிரி தான் போச்சு. பட் ஆனா 6th 7th எபிசோட்லாம் மிரட்டி விட்டாங்க. பேர் என்ன? டெல்டாவா? டிஸ்பாட்ச். ஓகே, தேங்க் யூ. இன்னைக்கு தான் வந்துட்டு அதர் லாங்குவேஜ்ல பெஸ்ட் கிளைமேக்ஸ் எனக்கு தோன்றது வந்து இது தெலுங்கு டைரக்டர், தெலுங்கு ப்ரொடக்ஷன், ஹீரோ மட்டும் தமிழ். ஆனாலும் இது தெலுங்குல தான் சேர்றவங்காட்டி எனக்கு பிடிச்சது வந்து குபேரா தான். அந்த குழந்தை கையால அந்த வில்லன் வந்து பிச்சை எடுக்கிற மாதிரி ஒன்று வச்சிருப்பாங்கல்ல, எனக்கு அந்த கிளைமேக்ஸ் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அவன் கொல்லணும்னு நினைச்சேன். நீங்க தக்லீஃப் சொல்லுவீங்கன்னு கூட தான் நான் நினைச்சேன், நீங்க சொல்லல. அதே மாதிரிதான். சரி விடுங்க அப்பெல்லாம் பரவாயில்ல பல்தான். நீ தமிழ் தெலுங்கு அப்படி இப்படின்னு ஓகே அப்படின்றீங்களோ நினைச்சேன்.
ஏங்க அந்த கிளைமேக்ஸ் எல்லாம் மனுஷன் சொல்லுவானா முதல்ல? சரி எனக்கு சரி புரியல. okay. இல்ல நல்லா இருந்துச்சு நல்லா இருந்துச்சு. டோப் Okay, நான் சொல்றேன். ஞாபகம் இருக்கு எல்லாருக்கும் டோப். தொப்பு அது தோப்பு இல்ல. நீ ஐயோ எப்ப பார்த்தாலும் சத்தமா தோப்பு திட்டியாடா. தோப்புன்ட்டு. பிரகாஷ் ப்ரோ இந்த கமல் ஆகும்னா டோப்பு டோப்புன்ட்டே இருக்கான். பார்த்து இருந்துக்கங்க நான் பேசல. டொப்பு தாங்க சொன்னேன். டோப்பு தாங்க அது, டொப்பு இல்ல. சொல்றேன் என்ன? யாருங்க நீங்க? ப்ரோ ஒஸ்டி கிளைமேக்ஸ்ல இன்னொன்னு இருக்கு ப்ரோ. கொடுமைன்னு இன்னொரு கொடுமைக்கு ஆகஸ்ட் 14 ஒண்ணு போனேன். ஆஹா அந்த கிளைமேக்ஸ் எப்பா எப்பா. வார் 2-ஆ? ஆமா பனிமலைக்குள்ள ஒண்ணு பண்ணானுங்க பாருங்க 2 ஏங்க பேரும். அவங்க எல்லாம் பனிமலை கூட பண்ணதை கூட விட்டுருங்க. எனக்கெல்லாம் இப்ப அது லெவலில் இப்போ சொன்னீங்களா வார் 2, அது வார் 2 கிளைமேக்ஸ் ஆல்டர்னேட்டிவ் கிளைமேக்ஸ் சொல்லுங்களேன் அவங்க. ஜூனியர் எனக்கு ரொம்ப படம் பார்க்கும்போது யோசிச்சு கபீரையும் கொண்டுறணும், ஜூனியர் என்டிஆரையும் கொண்டுறணும். அப்பதான் இந்த யூனிவர்ஸே எடுக்க இல்லங்க மாட்டாங்க. இல்ல நியாயமா என்ன பண்ணிருக்கோம்னா, ஜூனியர் என்டிஆர் அவன் நல்லவன் தான். அவன் இவனை விட பெரிய பெரிய ஒரு திறமைக்காரன் காமிக்கணுங்கிறதுக்காகத்தான் அவன் எல்லா வேலையும் செஞ்சான். அதனாலதான் அந்த மினிஸ்டரோட குடும்பத்தை அந்த பிளைட்ல கொன்னான். அவனுக்கு தெரியும் மினிஸ்டர் வந்து அந்த அந்த கேங்குன்னு தெரியும், அதனாலதான் கொன்னான். ஆனா இவனை விட அவன் நம்பர் 1 அப்படின்னு காமிக்கணுங்கிறதுக்காக எல்லாத்தையும் ஈகோ விஷயமா பண்றான் அப்படின்னு சொல்லி கடைசியில வந்து இவன் அதையும் அவன் கெட்டவனு கிடையாது, இவன் இதுக்காக காட்டுறான். 2 பேரும் அப்படி பண்ணி தான் பரவாயில்ல. கடைசியில வந்து ரொம்ப இதா போட்டு ஜூனியர் என்டிஆரே கொண்டு வில்லன் ஆக்கி விட்டு, அதுக்கப்புறம் ஒரு ஒரு இதுல சீரியல உயிரை காப்பாத்தினால திருப்பி ஈவன் ஆயிடுச்சு, வா நீ ஸ்பை ஆயிரு அப்படின்னு சொல்லி திரும்ப கூட்டு போலாம். எனக்கு நல்லாவே இல்லை. அது வந்து ஆக்சுவலி ஃபர்ஸ்டே இப்படி பண்ணிருக்கலாம். ஏன்னா அவன் இது மாதிரி எல்லாம் பண்றதுக்கு ரீசன் ஒண்ணுதான், எத்திக் ரோஷனோட நான் தான் நம்பர் 1 அப்படிங்கிறத அவன் இன்னமும் நம்புறான். அதுக்காக ரெண்டாவது அதை விட என்ன, அந்த மினிஸ்டரோட ஃபேமிலியை வந்து அவன் பிளைட்ல அவன் கொண்டதுக்கான காரணம் என்ன, மினிஸ்டர் வந்து அந்த ஒரு மாஃபியா கேங்க, அது என்ன கேங்க, அது என்னது அவங்க கேங்க வச்சிருப்பாங்க, என்னது இல்லங்க அதுக்கு மேல ஒண்ணு வச்சிருப்பாங்க, களிதான். அது களிதாங்க. அது இல்லைன்னு நான் சொல்றேன். என்னன்னா இந்த எல்லா படங்களும் சிண்டிகேட், அந்த சிண்டிகேட்டை சேர்ந்தவன் எல்லா படங்களும் இப்ப கொண்டு வந்துடுறேன். சிண்டிகேட் அந்த சிண்டிகேட்டை சேர்ந்தவன் மினிஸ்டர் அப்படிங்கிறனால அவன் ஃபேமிலியா இவன் பழிவாங்கறதுக்காக கொள்றான். இவன் ஒரு தேசப்பற்றல கொள்றான். அவனும் இவனை மாதிரி ஒரு தேசப்பற்றவே காமிச்சிருந்திருக்கலாம். அதை விட்டு அவனை வில்லன் ஆகுறேன்னு சொல்லிட்டு யாரு எழுதுனான்னு தெரியல. இதை போய் என்னத்த சொல்லி லெவல்ல வார்த்து ஞாபகப்படுத்தி போங்க. ஒரு ஆல்டர்னேட்டிவ் கிளைமேக்ஸ்னா அதுதான் பண்ணிருக்கலாம். அதுக்கு சரி அதை விடுங்க. அந்த வாவாஜியா இருக்கு பிரகாஷ் நான் உங்களுக்கு அப்பாடா, வீரசேஸ்வரன் நம்ம வந்தாச்சா? பிரச்சனையே இல்ல அதான் பிரச்சனையே இல்லப்பா. நம்ம வந்து அழகா வந்து டிசம்பர் 5 ரிலீஸ் பண்ணுவாங்க. அங்கிட்ட அகநாட்டு வருது, டிசம்பர் 18 ரிலீஸ் பண்ணுவாங்க, எல்லைக்கு வருது, நடுவில் டிசம்பர் 12 வருவோம் அப்படின்னு வந்தா, டிசம்பர் 12 வந்து திடீர்னு படையப்பா ரீ ரிலீஸ்னு சொல்லிட்டு அதை வந்து ஒரு வகையில ஒரு 10 ஸ்கிரீன் 20 ஸ்கிரீன் 30 ஸ்கிரீன் 50 ஸ்கிரீன் சொல்லுவோம், ஏதோ ஒரு ஸ்கிரீன்ல ஒரு பிரசரை போடுறாங்கன்னு வச்சுக்கோங்க. அந்த படம் வந்து பயங்கரமா இப்ப கமலா சினிமாஸ்லயே பாத்தீங்கன்னா 5000 டிக்கெட் போயிருச்சு அப்படின்னு போடுறாங்க. அவங்க மட்டும் வாவாஜியார் வேலைன்னா எல்லா ஸ்கிரீன்லயுமே 2 ஸ்கிரீன் இருக்கா, 2 ஸ்கிரீன்லுமே தூக்கி போட்டுருவாங்க வாவாஜியார் இது படையப்பா போட்டிருப்பாங்க. மெயின் ஸ்கிரீன் இப்பயே பாத்தீங்கன்னா பிரைம் ஷோ ஈவினிங் ஷோ பாத்தீங்கன்னா படையப்பா கொடுத்துட்டாங்க. இந்த மாதிரி பண்றப்ப அது ஒரு ப்ரெஷர்னு பார்த்தா, இன்னொரு சைடு பாத்தீங்கன்னா தெலுங்குல வந்து அகண்டா 12 வந்துரும் போல இருக்கே. ஏயா அப்படி எல்லாம் கங்கணம் கட்டிட்டு அவரை கட்டம் கட்டுறாங்க அவரை. ஏற்கனவே இந்த மாதிரி ஒரு கமலா மட்டும் இல்ல, பெரிய பஞ்சாயத்தாக போகுதுன்னு நினைக்கிறேன். ஏற்கனவே வெளியவே சுத்தமா தெரியல யாருக்கும் இந்த மாதிரி ஒரு படம் வருது. வீரதீர சூரனுக்கும் கிட்டத்தட்ட இப்படிதான் போச்சு. இது சுத்தமா ஒரு ப்ரொமோஷனும் இல்லாத. கீர்த்தி செட்டி மட்டும் இன்டர்வியூ கொடுத்துட்டு இருக்காங்கண்ணே 2-3 இதுக்கு. இல்லையே, கார்த்தியும் சுதீப் கிருஷ்ணரே இன்டர்வியூ கொடுத்த மாதிரி போட்டோ பார்த்தேன். நீ இன்னும் வரல. போட்டோ தான், இன்னும் வீடியோ வரல போல தலைவா. தெலுங்குக்குலாம் கொடுத்துட்டு இருக்காரு கார்த்தி இப்பதான் தெலுங்கு சைடுல. இங்க தெரியணும் தலைவா. அது கரெக்டா பஸ் கிரியேட் பண்ண எனக்கு ஒரு ஃபீல் ஆச்சுங்க. இந்த மெயின் கண்டென்ட் ரிவீல் பண்ணிருக்கணும்னு எனக்கு தோணுச்சு ட்ரெய்லர்ல. உங்களுக்கு எப்படி தோணுச்சு ட்ரெய்லர்? இல்ல ரிவீல் பண்ணாதான் பெட்டர். இதான் பெட்டர். நல்ல ட்ரெய்லர். எதுவுமே தெரியாம போனா அது ஷாக்கிங்கா இருக்காதா டக்குன்னு? அது ஒரு ஷாக் வேல்யூவா? ஷாக்கிங்லாம் இல்ல, ஓரளவுக்கு சர்ப்ரைஸ் ஃபேக்டரா தான். சர்ப்ரைஸ் வேணும் தியேட்டருக்கு, ஷாக்கிங் தேவை இல்ல, சர்ப்ரைஸ் தேவை. விஷால் ப்ரோ, ஏன்னா இது மாஸ் படம் இருக்குல்ல, மாஸ் படத்தோட டீசரை நான் வேற மாதிரி கட் பண்ணிருக்கணும், என்ன கதை நான் ரிவீல் பண்ணிருக்கணும் அப்படின்ட்டு வெங்கட் சொல்லியிருந்தாரு விபி ஒரு இன்டர்வியூல. வரப்ப என்னன்னே எதிர்பார்த்து வந்தாங்க, உள்ள வந்தோடனே இது பேயின்னொடனே டக்குன்னு ஒரு அது ஒரு கோஸ்ட் ஃப்ரெண்ட்லி அப்படின்னு ஒரு ஷாக் இருந்துச்சு அப்படின்னு ஒரு இன்டர்வியூல சொன்னாரு. நான் ஏன்னா இந்த லைனே ரொம்ப புதுசா இருந்துச்சு, நம்ம ஆளுங்க டக்குன்னு ஒரு மாதிரி ஷாக் ஆயிடுவாங்களா அப்படின்னு யோசிச்சேன். அதனால கேட்டேன். பரணி சொல்லுங்க. பரணி இல்ல இந்த ஹவுஸ்மேட்ஸ்க்கே வந்துட்டு பேரலல் ஸ்டோரின்றது ஓரளவுக்கு நமக்கு போஸ்டர் பார்த்து தெரியும். பட் அதை தாண்டின ஒரு அது எப்படி நடக்குது அப்படின்ற சர்ப்ரைஸ் வந்து சொல்லல.
சொல்லல இல்ல அந்த ஆஹா பேரலல் பரணி ப்ரோ, சொல்லல. வைரல் ஸ்டோரின்றது நமக்கு தெரியாது. டைம் டிராவல் நினைச்சிட்டு இருந்தோம் நம்ம இல்ல அதுதான் சொல்றேன். நம்ம பேரலல் எல்லாரும். நமக்கு தெரியாது. பட் ஆனா என்னன்னா எனக்கு வந்துட்டு இது இந்த போஸ்டர் ரிலீஸ் ஆச்சுல, அந்த மின்னல் வரும் அந்த போஸ்டர்ல. ஃபர்ஸ்ட் போஸ்டர்ல பாத்தீங்கன்னா மின்னல் இருக்கும். அது என்ன ஃபேக்டர்ன்றது எனக்கு சொல்லிட்டாங்க. ஸோ அதனால எனக்கு தெரியும். அதனால தான் வந்துட்டு பட் படம் பார்க்குறப்போ வந்துட்டு நல்லா இருந்துச்சு. தெரியாதவங்களுக்கு சர்ப்ரைஸா இருந்துச்சு. இந்த இந்த இதனால தான் அது நடக்கும் அப்படின்றது. பரணி ப்ரோ எனக்கும் தெரியும். ஆனா என் ஃப்ரெண்டு கூட வந்தவன் எனக்கு தெரியாதா, அதனால அவன் பேய் படம் நினைச்சு பார்த்துட்டு இருந்தான். ஃபர்ஸ்ட் ஒரு 1/2 மணி நேரம் பார்க்க உண்மையிலே பேய் இல்ல படத்துக்கு என்ன கூப்பிட்டு வந்துட்டீங்கன்னு சொல்லி சொல்லிட்டு இருந்தான். எங்க 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 கூட இந்த ஒருத்தரும் வந்துட்டு என்னடா நடக்குது இங்க அப்படின்ற மாதிரி தான் பார்த்துட்டு இருந்தாரு. ஃபர்ஸ்ட் ஹாப்ல இதெல்லாம் தெரியவே இல்லைங்க, எனக்கு புதுசா இருந்துச்சு, இந்த இப்படிலாம் எனக்கு தெரியாது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ஆமா இருந்தாரு. ஆமா கரெக்ட் தான் அது. ஆக்சுவலி அது நல்ல படம் ப்ரோ. இன்னும் கொஞ்சம் போயிருக்கலாம். அது வியூஸ் கொஞ்சம் கம்மியா கிடைச்ச மாதிரி எனக்கு தோணுச்சு. ஓடிடில வந்ததுக்கப்புறம் அது அண்டர்ரேட்டட். அது இன்னும் சூப்பர் ஹிட்டா இருக்கலாம். ஆமா கமர்ஷியலாவும் ஹிட் இருந்துச்சு. ஆகும்னு சரி, நினைச்சேன். கமெண்ட்ஸ்ல பாத்தீங்கன்னா கமெண்ட்ஸ்ல வந்து கிளைமேக்ஸ் பிடிச்சதுல வந்து அதர் லாங்குவேஜ் கேசரி சாப்டர் 2 சொல்லியிருக்கிறாரு ஒருத்தர். ஒன் பேட்டில் ஆஃப்டர் அனதர் கிளைமேக்ஸ் சொல்லியிருக்கிறாரு. அப்புறம் ஒஸ்ட் கிளைமேக்ஸ்ல ஒருத்தர் ஆரியன் சொல்லியிருக்கிறாரு, ஜனாங்கிறவர். அப்புறம் கருப்பு அப்டேட் எப்போ அப்படின்னு ஒருத்தர் கேட்டாரு. இன்னொருத்தர் கருப்பு செல்வுடா அப்படின்னு கேட்டாரு. அதாவது கருப்பு வந்து படம்லாம் வந்து நிப்பாட்டலாம் இல்லை, அது வந்து சூர்யா ஃபேன்ஸ் வந்து கருப்பு அப்டேட் விடணும் அப்படின்னு சொல்லிட்டு வேணும்னுக்கே கிளப்பி விடுற, அப்டேட் வேணும்னு கிளப்பி விடுற ரூமர், அப்டேட் வேணும்னே கிளப்பி விடுற ரூமர், அவ்வளவுதான். கமல் என்ன கமல் அதுக்கு தலைமை இங்கதான் ஒருத்தர் இருக்காரு, விஷால் ப்ரோ தலைமை ஆளு. மாவீரனா கீழே இருக்காரு கமல் ப்ரோ, கீழே இருக்காரு. ஹரிஷ் ப்ரோவா? இன்னொருத்தர் இந்த ஒன் பேட்டில் ஆஃப்டர் அனதர் கிளைமேக்ஸ் வந்து சூப்பர் அப்படின்னு சொல்லி கமெண்ட் பண்ணியிருக்காரு. தியேட்டர்ல செம்மையா இருந்துச்சு. ப்ரோ அதுதான் ப்ரோ. எனக்கு அந்த கிளைமேக்ஸ் தான் ப்ரோ செம்மையா இருக்கு அந்த படத்துல. 1/2 மணி நேரம். பரணி ப்ரோ இன்னைக்கு வந்து நாங்க ஒருத்தர் ஷாம் ஒருத்தர் நம்ம ஸ்பேஸுக்கு வருவார்ல, ஷாம், அவர் ஒரு அனுப்பினார் ப்ரோ. சைனால அதே படம் அவ்வளோ பெரிய ஐமேக்ஸ் ஸ்கிரீன் வெறும் 742 தான் ஒரு டிக்கெட்டு. அந்த பிரீமியம் ஐமேக்ஸ் வேற, அதோட பாப்கார்னு கோக் காம்போ வேற, வெறும் 742 ரூபாய்க்கு. போஸ்டர் வேற ஐமேக்ஸ் அந்த போஸ்டர் கொடுப்பாங்கல்ல, அதெல்லாம் சேர்த்து வெறும் 742. 800 ரூபா 1500 ரூபா நிக்கிறாங்க ப்ரோ. அவதாருக்கு அதுவும் அந்த ஒரிஜினல் ஐமேக்ஸ் பரணி ப்ரோ, நம்ம ஊர்ல இருக்காது இல்ல, ஒரிஜினல் ரொம்ப கம்மியா தான் இருக்கு. கம்பேரிட்டிவ்லி வந்துட்டு கம்மி தான். இங்க வந்துட்டு எனக்கு தெரிஞ்ச ஐமேக்ஸ் வந்து 300 ருபீஸ் தாங்க கரெக்ட். 300 325 அதுக்கு மேல வர்றது எல்லாமே ஓவர் பிரைஸ் தான். ஆமா ஆமா ப்ரோ. பரணி ஜூட்டோபியா பாக்கல நீங்க? செகண்ட் பார்ட் நல்லா இருக்கு. எங்க இங்க இங்கிலீஷுக்கு சாட்டர்டே சண்டே காலையில ஷோ கொடுத்துருந்தாங்க, பட் என்னால பார்க்க முடியல. அதனால டிஜிட்டல்ல வரட்டும் பாத்துக்கலாம்னு விட்டுட்டேன். இதெல்லாம் தமிழ் டப்ல தான் ஓடிட்டு இருக்கு, அதனால தான். ஒன்னு எப்படி இருக்கும் பாருங்க, எல்லாருமே சூப்பரா இருக்கும். ஒன்னு சூப்பரா இருக்கும், செமையா இருக்கும். இருந்தாலும் அந்த குன்ஃபு பாண்டா ஒரு குன்ஃபு பாண்டா அந்த அளவுக்கு எனக்கு தோணல மற்ற எந்த படமும் பார்த்தது. பாத்தீங்களா பாட்டோ? ஒன்னு பாக்கல, ஒன்னு நான் பார்த்தேன், கொஞ்சம் நல்லா இருந்துச்சு. இல்ல இது நல்லா இருக்குன்றாங்க எல்லாருமே, செமையா இருக்குன்னு தான் சொன்னாங்க. பிரகாஷ் ப்ரோ, இந்த டாக்ஸிக் படம் இருக்குல்ல, அது என்ன சும்மா அவங்களா இல்ல யஷ் தான் டைரக்டரா? யஷ் தான் டைரக்டர். இதுல என்ன சந்தேகம்? யஷ் தான் இல்ல, யஷ் தான். அந்த படத்துல கேமராமேன் யார் தெரியுமா பரணி? யாரு? ராஜீவ் ரவின்னு போட்டிருந்தது. ராஜீவ் ரவி தான் கீது மோகன்தாஸோட ஹஸ்பண்ட். ஓகே. அவர் தான் வந்துட்டு இவங்க 2 பேருக்கும் சண்டை வராம பாத்துக்கிட்டாரு செட்டில் அப்படின்லாம் சொன்னாங்க. அப்புறம் எனக்கு இன்னொரு டவுட் என்னன்னா, அனிருத் மியூசிக்னு நம்ம ஒரு தகவல் நம்மளே டெய்லி அப்டேட்ல வந்திருக்குன்னு சொல்லியிருந்தோம் அன்அபிஷியலா. மியூசிக் ரவி பஸ் பிஜிஎம் மட்டும் அணி பண்றாரா இல்ல என்ன கதை தெரிஞ்சா சொல்லுங்க. விஷால், நான் இந்த ரீசெண்டா காந்தா படம் பார்த்தேன். சரி, சம்பந்தம் இல்லாம வரீங்க, ஓகேவா? சம்பந்தம் இல்லாம இல்லைங்க, அதுல தெரியும்ல சமுத்திரகனி தான் டைரக்டர். ஆனா படம் அதே பிரச்சனை தானா? அதே பிரச்சனையா பாருங்க ப்ரோ.
அதே பிரச்சனையெல்லாம் இல்லைங்க. அந்த மாதிரி தமிழ்ல நிறைய நடக்குது. சரி, நம்ம 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 அண்ணே மாதிரி டைரக்டரை விரட்டி விட்டுட்டு பேர் போடாம டைரக்டருக்கு கிரெடிட்ஸ் கொடுத்துருக்காரு. அது ஒரு இல்ல சந்தோஷம் இல்ல தான். அதுதான் சொல்றேன். டைரக்டர் பேரு போட்டுக்கோங்க, நான் படம் டைரக்ட் பண்றேன்னு சொல்லிட்டு, இல்ல சீனை இப்படி மாத்தலாம், டைலாகை இப்படி மாத்தலாம், இது என் ஃபேன்ஸுக்கு பிடிக்கும். காந்தா படத்துல இருக்கு அதெல்லாம். அதெல்லாம் வந்து நிறைய நடக்குது ஆனா தமிழ் பரணி, சினிமால. இப்ப அவர் ஓவர்டேக் பண்ணது நல்லதுன்னு நினைக்கிறீங்களா? இது ரொம்ப தேவையில்லாத வேலை. அப்புறம் எதுக்கு கீத் ஓபன் பண்ணும்? அவர் தான் கேஜிஎஃப்க்கே நிறைய இன்புட் கொடுத்துருக்காரு. விஷால் ப்ரோ. ஐயோ, அதெல்லாம் கரெக்ட் தான். அதுக்கு டேரக்டர் தூக்கிட்டு நீங்க பிரசாந்த் நீல விட்டு யாசை போய் டைரக்ட் பண்ண சொல்லுங்க. கேஜிஎஃப் எப்படி பிரசாந்த் இல்லையா? இல்ல, இப்ப இப்ப என்ன பண்றது விஷால் ப்ரோ? கேஜிஎஃப் இப்ப இதெல்லாம் நடக்கும். ஆனா படம் ரிலீஸ் அப்ப இன்டர்வியூல வந்து என்ன சொல்லுவாரு? எஸ், நீங்க சொல்லுங்க கரெக்டா. It's all fake news. The movie is sponsored 100% by Geethu only. கீத்து மோகன்தாஸ் கூட சொல்ல மாட்டாங்க, கீத்துன்னு செல்லமா வேற சொல்லுவாரு. வி அண்ட் கீத்து ஹேவ் செம ரேப் போங்க, நல்லா இருந்துச்சு, நல்லா போச்சு அப்படின்லாம் சொல்லிட்டு நம்ம காதுல கேட்டுட்டு அடுத்து படத்துக்கு போக வேண்டியதுதான். இது ஆனா என்னன்னா அவங்க சரியான டைரக்டர், அதனால சொன்னேன். அவங்க ஒரு சூப்பர். ஆனா இவர் ஸ்டைல் ஆஃப் படத்துக்கு அவங்க செட் ஆக மாட்டாங்க. ஆனா அவங்க ஒரு சூப்பர் கை அவங்க. இப்ப ரீசெண்டா இல்ல என்ன மாதிரி படமே தெரியல ப்ரோ விஷால் ப்ரோ. இந்த படம் தெரியல, இது ரொம்ப ஒரு பெரிய ஆச்சரியம் தான். ஒண்ணுமே தெரியல என்ன மாதிரி அது. ஹீரோயினும் இருக்காங்க ப்ரோ. உப்பு சத்தியாகிரகத்தை பத்தி எடுத்திருக்காங்க. இல்ல ரீசெண்டா ஒரு படம் வந்துச்சுல்ல கமல், ஒரு கேர்ள் டைரக்டர் வந்திருந்தாங்க. நான் கூட சொன்னேன்ல, இது எப்படிங்க இது பொண்ணுதான் டைரக்ட் பண்ணாங்களான்னு எனக்கு இப்ப இதெல்லாம் பாக்குறப்ப எனக்கு அந்த படமே டவுட்டா தான் இருக்கு. அவங்கதான் டைரக்ட் பண்ணாங்களான்னு. இப்போ ஆமா 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 ஆமா. அவங்க அடுத்து நிதின் கதையெல்லாம் கேள்விப்பட்டிருக்கேன், நான் ஃபுல்லா பார்த்தது இல்ல. படம் பாருங்க என்ஜாய் பண்ணாரு கமல்லாம். படம் பாருங்க. அந்த படம் ஹாஃப் அன் ஹவர் பார்த்துட்டு அட போங்கடான்னு நான் க்ளோஸ் பண்ணிட்டேன். ஐயோ இல்ல ப்ரோ, அந்த கதையே ஒரு மாதிரி கோளாரா இருந்துச்சு. ஆனா அது எப்படி ஒரு ஃபீமேல் டைரக்டர் எப்படி எடுத்துட்டாங்க? அது புனிதமா இருந்துச்சு. என்ன கேட்டா அது புனிதமாவா? அந்த அம்மா ஒரு மாதிரி புனிதமா அதை எடுத்துட்டு போயிருந்தது. நீங்க பாருங்க. லேடி டைரக்டர் தான் ப்ரோ ஃபர்ஸ்ட் ஷாக்கி. ஆஹா அப்படி இருந்துச்சு. எனக்கு ஒரு நிமிஷம் எனக்கு ஒரு மென்னுட்டாவே அந்ததே விழுகுது. தெலுங்குல எல்லாம் என்ன பண்ணாங்கன்னே தெரியல அந்த படத்தை. பிரகாஷ்னா இப்ப அகாண்டா 2 வந்துட்டு இதுதானா, டிசம்பர் 12 தானா? ஆமா ஆமா இல்ல 12 வர்றதுதான் அதிகபட்ச வாய்ப்புகள் எல்லாத்தையும் சொல்லியிருக்காங்க போல இருக்கு. எல்லாம் தெலுங்கு நியூஸ் போட்டாங்க. கரெக்டா போவோமா அனௌன்ஸ்மெண்ட் வரைக்கும்? இல்ல எப்படி 10-17 வரைக்குமா? இல்லன்னா முடிச்சிடலாமா கேக்குறேன் உங்கள்கிட்ட. அனௌன்ஸ்மெண்ட் வரைக்கும் போலாமா? முடிச்சிடலாம். ஏன் அதெல்லாம் நல்லா இருக்கு. அனௌன்ஸ்மெண்ட் வரட்டும், அது இன்னும் 15 நிமிஷம் இருக்குல்ல. மாஸ்டர் ப்ரோ சொல்ல வந்தாரு, இப்போ ஆரியன் படத்துக்கு அவரு விஷ்ணு விஷால் வந்து கிளைமேக்ஸ் மாத்தி ஒரு வெர்ஷன் விடுறேன்னு சொல்லியிருந்தாரு. அந்த வெர்ஷன் சொல்லுங்க, அது ஏதோ சேஞ்சஸ் இருக்குன்னு சொல்லியிருந்தாரு இல்லையா? அது ஓடிடில வந்துதான் அந்த கிளைமேக்ஸ் தான் வந்துதான். ஆமா அதுதான் வந்துச்சு ப்ரோ. அந்த கிளைமேக்ஸ் மாத்தினா ரீஷூட் பண்ணி. சரி பரணி, அது போட்டோம். பரணி 17 நிமிஷம் தானே. அப்படியே அகண்டா டூ அப்டேட் சொல்லி முடிச்சிரும். கரெக்டா 10-20 முடிச்சிடலாம். அப்படி கண்டினியூ பண்ணுங்க. அவர் மாஸ்டர் கேட்டது அப்படியே பேசுங்க. அகண்டா என்ன பேசிட்டு இருந்தீங்க? பண்ணணும், அது நல்லா இருக்கணும்னா அது மொத்தமா மாத்தினாதான் உண்டு. அதை நீங்க கட்டலாம் பண்ண முடியாது. அந்த கிளைமேக்ஸே அபத்தம் தான் ப்ரோ. அதை குறைச்சா என்ன, நீட்னா என்ன, அது கிளைமேக்ஸே அபத்தமான கிளைமேக்ஸ். ஆக்சுவலா அவங்க என்னன்னா டேமேஜ் கண்ட்ரோல் பண்றதுக்காக இப்ப வரதை விட கொஞ்சம் ஏதாவது தப்பிக்க முடியுமான்றதுக்காக ஒரு 5 நிமிஷம் கட் பண்ணாங்க. பட் அப்படி இருந்துமே அந்த படத்துக்கு வந்து எல்லாருமே ஒரே எக்ஸ்பெக்டேஷன்ஸ் தான். அவங்க ஃபுல்லாலாம் சேஞ்ச் பண்ணல. ஒரு டியூரேஷன் மட்டும் செல்வராகவன் போர்ஷன்ஸ் மட்டும் கொஞ்சம் வந்து ரெடியூஸ் பண்ணாங்க படத்துல 4 மினிட்ஸ்க்கு என்னமோ. பரணி ப்ரோ, ஆல்டர்னேட் கிளைமேக்ஸ் சொன்னீங்கல்ல, மேபி காந்தா எனக்கு அவ்வளவு செட் ஆகல கிளைமேக்ஸ். அது செகண்ட் ஹாஃபே கொஞ்சம் செட் ஆகலன்னு வச்சுக்கோங்க. ஆனா கிளைமேக்ஸ் வந்து ப்ரெடிக்டபிளா தான் இருந்த மாதிரி எனக்கு தோணுச்சு. இவங்க 2 பேர்ல யாரோ ஒருத்தர் தான் பண்ணிருப்பாங்கன்ற மாதிரி. சோ அதை எதுவும் சேஞ்ச் பண்ணிருக்காங்க. இவங்க 2 பேத்துல ஒருத்தர் தான் எல்லாத்துக்குமே தெரியுங்க ப்ரோ. எனக்கு அந்த படமே கொஞ்சம் மாத்திருக்கலாம் ப்ரோ. இன்டர்கட்ல காமிச்சிருக்கலாம். இல்ல ஸ்டார்டிங்ல இருந்தே இன்வெஸ்டிகேஷனுக்குள்ள போய் நம்ம கொஞ்சம் அது என்ன சொல்லுவாங்க, பிளாஷ்பேக் ஒரு இப்ப நடக்கிறதும் ஒன்னா கட்ட ஒரு வார்த்தை சொல்லுவாங்க.
ஞாபகம் வர ஆமா மாட்டேங்குது. ஆமா பேரலல் ஸ்டோரி டெல்லிங்கா பேரலல் இல்ல, ஆக்சுவலா அது வேற வேர்டு அது இருக்கு, பேரலல் கிடையாது. அது ப்ரோ டக்குன்னு வர மாட்டேங்குது ப்ரோ. வட சென்னை நானும் சொல்லியிருக்கலாம். கரெக்ட், அந்த மாதிரி அதான் bro, இந்த பிரச்சனைக்கு அப்புறம் இவர் இன்வெஸ்டிகேட் பண்ற மாதிரி வேற ஒரு பிரச்சனை, வேற ஒரு இப்ப இந்த இங்கிலீஷ் படத்தெல்லாம் இருக்கும்ல, ஒரு ஆளோட பார்வையில அந்த பிளாஷ்பேக் போயிட்டு வரும், அந்த மாதிரி சொல்லியிருக்கலாம். இன்னும் கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங். அது நிறைய பேருக்கு நிறைய பெர்ஸ்பெக்டிவ் இருக்கு, நிறைய பேருக்கு நிறைய. இந்த வீக் ஓடிடில வந்து காண்டா வருதுல்ல ப்ரோ? ஆமா 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 ஆமா. வேற என்ன படம் ப்ரோ வருது? மாஸ்க் வருதா இந்த வீக்? மாஸ்கா? மாஸ்க் ஆமா ப்ரோ. அடுத்த வாரம் வந்து அடுத்த வாரம் அந்த நைட்ஸ் அவுட் படம் வருது, அது 3வது பார்ட். ஏதோ ஒரு வெப் சீரிஸ் ஒண்ணு வருது இல்ல? ஐயோ டக்குன்னு ஞாபகம் வர மாட்டேங்குதுங்க, ஒரு நிமிஷம். நான் ஏதாவது ஓடிடி பத்தி இந்த வாரம் போட்டேன்னா? ப்ரோ இத பத்தி பேசிட்டீங்களா? S47ல டிராவிட் நடிக்கிறாரு சொன்னாங்க. அதுவும் இல்ல ப்ரோ, சொல்லுங்க. பேசலையே. பரிதாபங்கள் டிராவிட். ஆமா ஆமா, S47ல இருக்காரு. ஓ சூப்பர். இன்னைக்கு போட்டிருந்தாரு ஸ்டோரியில. ரைட்டர்னு சொன்னாங்க. அது தெரியல ப்ரோ, நடிக்கிறாரா இல்ல ரைட்டரான்னு தெரியல. ஆனா இவர் ஸ்டோரியில போட்டிருந்தாரா, நான் மோஸ்ட்லி ஆக்டர்னு நினைச்சேன். ஆனா அவர் இது வரைக்கும் மலையாளம் கொலாபரேஷன் பண்ணியிருக்காரு சொல்றோம், எனக்கு தெரியல. தமிழ் டைலாக்ஸ் எழுத யாரும் இப்ப இருக்க ஆளும் பார்த்துட்டு ரொம்ப இப்போ அப்போ ஒரு மாதிரி வேக்சியா தான் இருக்கும் போதே விஷால் ப்ரோ. ஆமா, அவங்க அப்படியே மலையாளம் படமா எடுக்க விட்டாதான் அது பெட்டர். இது டைலாக்ஸ் ரொம்ப பார்த்துருக்கணும். இப்ப மாவீரனுக்கு ஓகே, பிரின்ஸ் படத்துல அது ஒரு தெரியல எனக்கு, அந்த டைரக்டரோட ஒரிஜினல் லாங்குவேஜ்ல எடுக்க விட்டுருந்தா ப்ரோ. ஆக்சுவலி அவர் தமிழ் சென்சிபிலிட்டி தான் நல்லா பண்ணிருப்பாரு ப்ரோ. அவரு விஷால் ஒரு மலையாளம் டைரக்டர் தமிழ்ல எடுக்கிறாங்கன்றது வந்துட்டு, நீங்க இதுல வந்து டயலாக் இது வந்து எனக்கு வந்துட்டு நீங்க நினைக்கிற மாதிரி இதாகும்னு தோணல, ரொம்ப டிஃபரன்ஷியேட் ஆகும்னு தோணல. ஏன்னா மோஸ்ட் ஆஃப் த கேரளா பீப்புள்ஸ்க்கு தமிழ் நல்லாவே தெரியும், புரியும். ஸோ அதனால அந்த ஒரு இது டிஃபரன்ஷியேஷன் வரும்னு எனக்கு தோணல. அதுவும் இல்லாம இந்த படம் வந்துட்டு இப்ப மலையாளத்துல எடுத்து தமிழ்ல டப் பண்ணுவாங்க அப்படிலாம் கிடையாது, டைரக்ட் தமிழ் ஃபிலிம் தான். புரியுது. ஆனா எப்படி பேர் தமிழ் டைலாக் எழுத ஒருத்தர் வச்சிருப்பாங்கல்ல இங்க நம்ம ஊர் ஆளு. இருப்பாங்க கண்டிப்பா இருப்பாங்க. ஒரு வைல்டு கெஸ்ட். ஆனா எப்படின்னா நல்லா இருக்கும்ல ப்ரோ. சூர்யா ஒரு போலீஸ் ஆபீசர், அவர் வந்து ஆவேசம்ல இருக்க பகத் பாசில தியேட்டர் பெங்களூர்ல செமையா இருக்கும் அப்படின்னு யூனிவர்ஸ் சம்திங் அந்த மாதிரி. என்ன யூனிவர்ஸ்லாம் போயிட்டீங்க? இல்ல ப்ரோ, நல்லா இருக்கும். யாரெல்லாம் ஃபுல் ஆடியோ லான்ச் பாத்தீங்க வாவாத்தியாரு? இல்லையே, சொல்லுங்க. எனக்கு சத்யராஜ் ஸ்பீச் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு, பார்க்காதவங்க போய் பாருங்க. உண்மையிலேயே அவரு எவ்வளவு பெரிய எம்ஜிஆர் ஃபேனுங்கிறத அவரா ஒரு சின்ன பையன் மாதிரி நடந்துக்கிட்டாரு. ஒரு 10 நிமிஷம். யாரு ப்ரோ? பச்சையா? சத்யராஜ். பச்சைக்கு வரீங்க? அதிர்ச்சி தகவல் சொல்றேன். இன்னைக்கு அதை பார்த்தோன்னே உங்க ஞாபகம் தான் இருந்துச்சு. இந்த ஹனுமான் டைரக்டர் பிரசாந்த் வருவான், அந்த ஹனுமான் படம் எடுத்தான்ல, ஹனுமான். அவன் வந்து அடுத்த ஒரு படம் எடுக்கிறான், அந்த யூனிவர்ஸோட அடுத்த படம். அதாவது காடஸஸ் வச்சு, அதாவது அந்த அம்மன்லாம் வச்சு, மகாகாலியோ ஏதோ. அதுல வந்து வில்ல யார் தெரியுமா? அக்ஷய் கண்ணா. எனக்கு அதை பார்த்தாலே உங்க ஞாபகம் தான் வந்துச்சு. அந்த போஸ்டர் உங்களுக்கு அனுப்பி விடுறேன், அதை பாருங்க நீங்க. அப்போ நான் ஒண்ணு அப்ப ஷேர் பண்ணல. இப்ப எல்லா டைரக்டரும் அக்ஷய் கண்ணா தான் எங்கன்னு தேடிட்டு இருப்பாங்க வச்சு மில் பண்ணலான்னு சொல்லி. அப்படின்னு அது இந்த படம் வரதுக்கு முன்னாடி அவர் புக் ஆயிட்டாரு. ஆனா அதுல அக்ஷய் கண்ணா பரணி ப்ரோ மேபி இந்த சாவால இப்ப சொன்னதுக்கு அப்புறம் தான் தெரியும். சாவால அக்ஷய் கண்ணா தான் அவுரங்கசீப்னு படம் போய் நான் இத்தனைக்கு தியேட்டர்ல பார்த்தேன், எனக்கு தெரியாது.
நடுவில் யாரோ ஏதோ சரியா பண்ணி இந்த வருஷம் 2 வில்லன் போல மாவீரன் படம். இல்ல அந்த படம் நல்லா நடிச்சிருந்தாருந்தாங்க, அதை பார்க்கல இன்னும். சாவாவோட கடைசி 40 நிமிஷம் நல்லா இருக்கும். இல்ல பரணி ப்ரோ, இந்த வீக் கொஞ்சம் கம்மியான படங்கள் தான் இருக்குது. இன்கேஸ் நீங்க ஷோஸ் கரெக்டா செட் ஆச்சுன்னா துரந்தர் கூட ட்ரை பண்ணலாம் அப்படின்னு சொல்லுவாங்க. இல்ல நான் இந்த ஷோ இல்ல கரெக்டு. நான் வந்துட்டு ஒரு 3 படம் 4 படம் பாக்குறதுக்கு பிளான் பண்ணியிருக்கேன். அதை தாண்டி 4 படமா? ஆமா ப்ரோ அவரு பார்க்க மாட்டாரு ப்ரோ, சர்வீஸ் ப்ரோ. அவருக்குலாம் மார்க்கோ தான் பிடிக்கும். அவருக்கு இந்த மாதிரி படம் பிடிச்சாரு ப்ரோ, விடுங்க அவரை. இல்ல இல்லன்னா என்ன சொல்லியிருப்பாரு, கண்டிப்பா நான் போய் பார்ப்பேன் அப்படின்னு. அவரை பார்க்க மாட்டாரு. நான் விஷால் ப்ரோ சொன்னதுக்கே நான் சொன்னேன் மேக்சிமம் நான் ட்ரை பண்றேன்னு சொல்லி. எனக்கு வந்துட்டு இந்த ஃப்ரைடே சாட்டர்டேல இந்த நான் லிஸ்ட்ல வச்சிருக்கிற 4 படத்தை தாண்டி எனக்கு டைம் இருந்துச்சுன்னா கண்டிப்பா பார்ப்பேன். நான் வச்சிருக்கிற 4 படம் வந்துட்டு வாவாத்தியார், மகாசேனா. டைம் இருக்காதுன்னு சொல்லியிருக்கலாம். இல்லங்க டைம். மகாசேனா வேற என்ன? அதான் வாவாத்தியார், மகாசேனா, மாண்புமிகு பறை, லாக்டவுன். ஓப்பனிங்ல நான் கவனிக்கல. இது ஹாட்ஸ்டார் கேக்குதா? இனிமேல் நீங்க கேப்பீங்களா சர்வீஸ் ப்ரோ? இனிமேல் நீங்க கேப்பீங்களா? இத பத்தி பேசிட்டீங்களா? ஹாட்ஸ்டார் உதயநாள் தான் பேசிட்டீங்களா? பேசியாச்சு. நான் லிஸ்ட் மட்டும் சொன்னேன். ஓகே ஓகே. சர்வேஷ் ப்ரோ என்னாச்சு? இல்ல ப்ரோ, அது ஒன்றும் பிரச்சனை, அது உங்க இஷ்டம். அதே சேம் டைம் இந்த மாதிரி படங்கள்லாம் உங்களாமே ஆள் பார்த்து ரிவ்யூ பண்ணாதான் ரீச் ஆகும். கேஸ் தப்பிட்டவே நல்லா இருந்துச்சுன்னா அது ஓகே தான். நானும் ஒரு படமும் அந்த ஒரு மைண்ட்ல தாங்க போறேன். ஒருவேளை படம் தப்பி தவறி நல்லா இருந்துச்சுன்னா பாசிட்டிவ் ரிவ்யூ கொடுக்கலாம். இல்ல பாருங்க ப்ரோ, நீங்க சொல்லிதான் நிறைய மலையாள படம்லாம் ஆக்சுவலி தெரியும். நீங்க அங்க ரிவ்யூ போடுவீங்களே, அதை போட்டு தான் நான் பார்ப்பேன். போய் மலையாள படம்லாம் பாக்குறதுலாம் நீங்க நிறைய ரிவ்யூ போவீங்களா? ஸோ அந்த என்ன விஷால் உங்க மைண்ட்ல அந்த சர்வேஷன் தான போகுது பாவம். இல்ல அது அப்பயே மறந்துட்டேன், விடுங்க, ஃப்ரீயா விடுங்க. இல்ல எனக்கு மலையாள ஃபிலிம்ஸ் அங்க இருக்கிறப்ப எல்லா படமும் பார்த்துட்டு இருந்தேன் ப்ரோ. அதுல ஒரு 10 படம் பாக்குறேன்னா அட்லீஸ்ட் வந்துட்டு ஒரு 5 படம் நல்லா இருக்கும், ஓகேவா? இல்ல 4 படமாவது நல்லா இருக்கும். இதுல 1 2 தான் நல்லா இருக்கு. எல்லாம் இந்த சுமார் கேட்டகரியிலேயே போயிடுது. மலையாள படம் சாரி சர்வே சொல்லுங்க. இல்ல விஷால் ப்ரோ சொல்லுங்க. பரணி ப்ரோ உங்க டாப் 5 மலையாளம் சொல்லுங்க. டாப் 5 மலையாளமா? இல்லங்க நான் டைம் எடுத்து யோசிச்சு சொல்றேங்க. விவேக் அத்ரேயா கார்த்திக் நரேட் பண்ணிருக்காராம். விவேக் அத்ரேயா ஈவென்ட்ல சொல்லியிருக்காரு. கமல் புரியல. கமல் விவேக் அத்ரேயா இருக்கார்ல டைரக்டர், சரிப்போதா சனிவாரம். சரி, அந்த டைரக்டர் வந்து கார்த்திக் வந்து ஸ்டோரி நரேட் பண்ணிருக்கு. ஓ சூப்பர் நைஸ். சர்வேஷ் ப்ரோ கண்டிப்பா கண்டிப்பா சொல்றாங்களே அது அபிஷியலாவா? இல்ல ரூமர் நேத்துல இருந்து போயிட்டு இருக்கு. எனக்குமே அது நேத்து ஷாக்கா தான் இருந்துச்சு. நேத்து ஸ்பேஸ்ல சொல்லணும்னு நினைச்சேன். ஸ்பேஸ் நடந்துட்டு இருக்கிறப்பதான் நான் அந்த ரூமர் பார்த்தேன். நான் சொல்லணும்னு நினைச்சேன். அப்புறம் 3 Idiotsஓட பார்ட் 2 வரப்போகுது, மறுபடியும் எல்லாரும் ரீயூனைட் ஆக போறாங்க அப்படின்றலாம் சொல்லிட்டு இருந்தாங்க அதே கேஸ்டிங்ல. இன்னைக்கு நிறைய பேஜஸ் போட்டுட்டு இருக்காங்க அது மாதிரி அபிஷியல். இல்ல நேத்தே வந்து நிறைய பேர் போட்டாங்க நம்ம ஸ்பேஸ் நடக்கிற. இன்னொன்னு பார்த்தா அது உண்மையான்னு சொல்லுங்க. இது 3யோட முடிச்சு பண்றாங்க அவதார். இல்ல விஷால் அப்படி இல்ல விஷால். ஆக்சுவலா வந்துட்டு இப்ப இந்த படம் ஹிட் ஆச்சுன்னா 4 and 5 வரும். பட் இந்த 1, 2, 3 வந்து ஒரு சாகா, 4 and 5 வந்து டிஃபரண்ட் சாகா. பரணி ப்ரோ நீங்க அங்க கோயம்புத்தூர்ல ட்ரை பண்ணி பாருங்க பரணி ப்ரோ. எபிக் இல்ல ஐமேக்ஸ் சூப்பரா இருக்கும். பிராட்வே அவதார் இல்ல கரெக்ட்டுங்க. எனக்கு வந்துட்டு இங்க இருந்து போறதுன்னா 3 hours டிராவல் ஒன்னாவது. அதுவும் இல்லாம எனக்கு என்னன்னா இவங்க எல்லாருமே வந்துட்டு ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் கொடுக்கறது தமிழ் டப்புக்கு தாங்க கொடுக்குறாங்க. மெயின் ஸ்கிரீன் எல்லாமே அதுக்கு தான் போடுறாங்க. மேபி 1 இல்ல 2 ஷோ தான் இங்கிலீஷ் கொடுத்து அதுக்கு வந்துட்டு ஒரு பெரிய ஸ்கிரீன் பிராட்வே ஐமேக்ஸ் இங்கிலீஷ் வெர்ஷன் தான் போடுவாங்க. நான் அங்க தான் எப்படியாவது புக்கிங் ஓபன் ஆயிடுச்சு நாளைக்கு தானே ஐமேக்ஸ் புக்கிங் ஓபன் ஆயிடுச்சு. நாளைக்கு இல்ல பிராட்வே ஐமேக்ஸ் புக்கிங் ஓபன் ஆகி 1 வாரம் ஆகுது. கமலே
அட சொல்லுங்க பால். பாவிகளா. 74 ஆல் அவுட்யா. பாத்துட்டு பரணி ப்ரோ அது ஓப்பன் ஆயிடுச்சு, ஃப்ரைடேவே ஓப்பன் ஆயிடுச்சு பரணி ப்ரோ. அதெல்லாம் ஓப்பன் ஆகி 2 நாள் பில்லே ஆயிடுச்சு பரணி ப்ரோ. ஏய் இப்ப சொன்னா எனக்கு எப்படிங்க தெரியும்? அன்னைக்கே நான் சொன்னேன் 5ஆம் தேதி ஓப்பன் ஆக போகுதுன்னு நான் சொன்னேன்ல உங்கள்ட்ட. ஆக்சுவலா என்னன்னா எனக்கு என்ன பிளான் இருக்குன்னா இப்போதைக்கு நான் இன்னும் ஃபிக்ஸ் பண்ணல. பட் ஆனா வந்துட்டு நம்ம பேசாம கேரளா போய் பார்த்துட்டு வந்துடலாம். 4 மணி ஷோ போடுவாங்க எப்படியும். போனோம்னா நான் எப்படி பிளான் பண்ணேன்னு சொன்னேன். எல்ஐகே வந்து போஸ்ட்போன் ஆகிறதுக்கு முன்னாடி நான் சொல்றேன். எல்ஐகே பாபா பாபா 2 படம். அடுத்த நாள் அவதார் பார்த்தோம்னா காலையில கிளம்புனோமா வந்துடலாம் ஈவினிங் இங்க அப்படின்னு நினைச்சேன். இப்ப எல்ஐகே போஸ்ட்போன் பண்ணிட்டாங்க. ஸோ அதனால ஒரு வருத்தம். பாபா வந்து பிரெயின் ராட் படமாம்ல வர்ணி ப்ரோ? பிரெயின் ராட் படமா? நோ பிரெயின். அதாவது எதுவுமே இருக்காது, வெறும் கமர்ஷியல் படம், அப்படியே நிதி அடிக்க நோ லாஜிக் ஒன்லி மேஜிக், அந்த மாதிரி படம் தான் அது. அந்த மாதிரி படம்லாம் உங்களுக்கு பிடிக்காதே பரணி ப்ரோ? யார் சொன்னா? நீங்க தான் சொன்னீங்க. அக்காண்டா ஃபர்ஸ்ட் பார்ட்டே நான் நல்லா இருக்குன்னு சொல்லிட்டேன். அதுக்கு ஒரு டேர்ம் சொல்லுவோமே நம்ம, அது என்னது, ஏதோ ஒரு கமர்ஷியல், உங்களுக்கு ஞாபகம் இருக்கா அது? இந்த மாதிரி படம். பரணி ப்ரோ ஒரு இது இப்ப நியூஸ் வந்திருக்கு, அவெஞ்சர்ஸ் டூம்ஸ்டே ட்ரெய்லர் வந்து 1 minute 25 seconds இருக்கும். ஆமா கரெக்ட். ஃபர்ஸ்ட் டீசர் வந்து 1 minute 25 seconds. கரெக்டான நியூஸ். ஒடிசி தெரியல விஷயம். 5 minutes. படத்தோட ஃபர்ஸ்ட் 5 minutes போடுறதா சொன்னாங்க, தெரியல ப்ரோ. படத்தோட ஃபர்ஸ்ட் 5 minutes அது நமக்கு வராதுன்னு நினைக்கிறேன். சத்தியமா வராது, வாய்ப்பே இல்ல. பரணி ப்ரோ நல்ல ஸ்கிரீன்ல ட்ரை பண்ணி பாருங்க. நல்ல ஸ்கிரீன்ல பாக்கணும் தாங்க எனக்கும் ஆசை. நான் இல்ல நீங்க இன்கேஸ் ஃபர்ஸ்ட் கேஸ்ல நீங்க நாமக்கல்ல தான் தெரியல எனக்கு, எப்படி எங்க தமிழ் வெர்ஷன் தான் அதிகமா இருக்கும். நீங்க சொல்ற மாதிரி இங்கிலீஷ்லாம் இருக்காது. கண்டிப்பா நான் வந்துட்டு நாமக்கல்ல பார்க்க மாட்டேன். மோஸ்ட் ப்ராபப்ளி வந்துட்டு எனக்கு வந்துட்டு ஈரோடுல அந்த ஸ்ரீ சக்தி சினிமாஸ்ல ஒரே ஒரு ஸ்கிரீன், பெரிய ஸ்கிரீன் ஒண்ணு இருக்கு. அவங்க அந்த டைம் இது போறோம் டிஎன்சி, அது பெரிய ஸ்கிரீன் எனக்கு தெரியலங்க. நான் டிஎன்சில ஒரே ஒரு ஸ்கிரீன் தாங்க போயிருக்கேன். வேற நான் எந்த படம் போனாலும் இல்ல, எனக்கும் தெரியாது. சேலம்னா அந்த தியேட்டர் அதனால சொன்னேன். கரெக்ட் கமல். பட் ஆனா நான் வந்துட்டு என்னன்னா, நான் எப்ப போனாலுமே வந்துட்டு ஒரே ஒரு ஸ்கிரீன், அந்த ஒரு ஸ்கிரீன்ல தான் அந்த படம் நான் பாக்குறேன். வேற எந்த ஸ்கிரீன் நான் எந்த படம் சூஸ் பண்றேன்னா அந்த படம் அந்த ஸ்கிரீன்ல தான் போடுறான். பேக் டு பேக் நான் பார்த்திருக்கேன். அப்பயே அதே ஸ்கிரீன்ல தான். மத்தியான ஷோ பார்த்துட்டு ஈகோ பார்த்தேன். 2மே வந்து அதே ஸ்கிரீன்ல தான் பார்த்தேன். எனக்கு அந்த ஸ்கிரீன் தவிர வேற எந்த ஸ்கிரீன் அந்த இது பார்த்ததில்ல. அப்பதான் எனக்கு தெரியும் எப்படி இருக்கும்னு சொல்லி. பட் அந்த ஸ்கிரீனுமே ஒரு நல்ல ஸ்கிரீன் தான். அதாவது ஒரு மீடியம் லெவல் ஃபிலிம்ஸ் எல்லாமே அதுல தான் போடுறாங்க. ஆரோமலை, ஆண் பாவம் பொல்லாதது, ஈகோ இதெல்லாம் அங்கதான் பார்த்தேன். சாரி, ஆண் பாவம் பொல்லாதது இல்ல, இது வேற ஏதோ ஒரு படம்னு நினைக்கிறேன், டக்குன்னு ஞாபகம் வரல. மாஸ்டர் பிரதர்ஸ் எல்லாம் ஒரு பரணி ப்ரோ, இந்த லிட்டில் ஹார்ட்ஸ் வந்து தமிழ் டப்ல இருக்குமா? இல்ல தெலுங்குதான். தெலுங்குல பார்த்தாவே நல்லா இருக்கும். தெலுங்குல பார்த்தா நல்லா இருக்கும் தெரிஞ்சு. ஆமா, அது காமெடிலாம் நீங்க அதுலயே பாருங்க, நல்லா இருக்கும். ருக்மிணியோட லேட்டஸ்ட் போட்டோ ஒன்று வந்திருக்கு. சுகன் ப்ரோக்கு யாராவது அனுப்பிச்சுடுங்க. பழசு அதெல்லாம் அனுப்பியாச்சு. பழசா இது? உங்கள் கருத்து என்ன அதை பத்தி பரணி ப்ரோ? அந்த கருப்பு ட்ரெஸ் தானே பரணி ப்ரோ? ஆமா அதெல்லாம் நாங்க நேத்தே பார்த்துட்டோம். சரி ஓகே, அதெல்லாம் நேத்தே வந்துருச்சு ப்ரோ. யாரோ கருத்து கேட்டாங்க. எல்லாரும் 24 மணி நேரம் உங்களை மாதிரியே மாலான்னு இருக்க மாட்டாங்க. ஓஹோ, நீங்க எப்படி மாறின ப்ரோ? எனக்கு மிருநாள் போட்டோவே நீங்க யாராவது ஷேர் பண்ணாதான் ஓ இப்படி ஒரு போட்டோ வந்திருக்கா ஓகேன்னு பாத்துட்டு இருக்கேன். நீங்க இன்ஸ்டாகிராம்ல அவங்கள ஃபாலோ பண்றீங்களா இல்லையா? மிருநாள ஃபாலோ பண்றேன், ஆனா அந்த பக்கம் நான் ரீல்ஸ் மட்டும் தான் பார்ப்பேன். யார் ஸ்டோரி சைடே நான் போக மாட்டேன். எப்பயாவது தப்பி தவிர கைப்பட்டாதான் உண்டு. ஆனா விஷால் ப்ரோவோட ஸ்டோரி தான் மேல உள்ள நான் போனோன்னே இருக்கும். அவரோடது மட்டும் பார்ப்பேன் ஸ்டோரி. அவர் தான் ப்ரோ காலைல எப்பயுமே காலைல ஆனோடனே மண்டே டியூஸ்டே அப்படின்னு போட்டு மோட்டிவேஷன் சாங் போடுவாரு.
இந்த க்ரோக்கு பூமரா இருக்காங்க வச்சா. சரி விடுங்க. இன்னும் 2 நிமிஷத்துல அஜித் பல்தான் ரொம்ப எக்ஸ்பெக்ட் பண்ற அக்காண்டா 2 அதுக்காக தான் வெயிட். I'm already in 14 reels page plus page. சங்கராந்திக்கு வருதா படம் எப்போ வருது? ஏங்க இப்போதைக்கு டிசம்பர் 12 இருந்தாங்க. சங்கராந்திக்குலாம் வராது ப்ரோ. சங்கராந்திக்கு தான் ஆல்ரெடி நிரம்பி வழிஞ்சுக்கிட்டு இருக்கு. இன்னைக்கு சர்வானந்த் படம் ஒண்ணு அனௌன்ஸ் பண்ணிருக்காங்க ப்ரோ சங்கராந்திக்கு. ஒன்னும் புரியல. ஆல்ரெடி சொல்லிட்டாங்க ப்ரோ. லேட். ரேசர் இல்ல வேற ஏதோ படம். ரேசர் இல்ல வேற ஏதோ படம். ஏதோ ஃபேமிலி படம். ஏதோ ஒரு ஃபேமிலி படம். அதுதாங்க ஆல்ரெடி சொல்லிட்டாங்க. நான் ஒரு மாசம் ட்வீட் பண்ணிக்கலாமா 7 படம் இல்ல 14 அது எப்ப டேட் டைமிங் 14ஆம் தேதி ஈவினிங் 5:45 படம் ரிலீஸ். டைமோட போட்டிருக்காங்க. மாஸ் ஜாத்ரா மாதிரி டைமோட போட்டிருக்காங்க. என்னடா இது அப்படி வந்துருச்சா ப்ரோ? 10/17 December 12th. December 12th. ஏங்க நீங்களா சொல்லாதீங்க, டக்குன்னு அபிஷியலா சொல்லுங்க. All set divine destruction at the box office. Feel massive power. Akanda 2 in theaters December 12th with grand premiere. Bookings open soon. புக்கிங்ஸ் ஓபன் சூன். நாளைக்கு பிரீமியர் ஆன் டிசம்பர்ல ப்ரோ சுகுமார் ப்ரோ பாத்தீங்களா கரெக்டா 17க்கு ட்வீட் போட்டிருக்காரு டிசம்பர் 12. அவருக்கு தெரியும் முன்னாடியே. நேத்து அவர் தான் வராதுன்னாரு உறுதியா. இன்னைக்கு பாத்தீங்களா ட்வீட்டை போட்டு வந்தாரு. நானும் அதான் பண்றேன். God of Moses. நேத்துல இருந்து டிசம்பர் 12 வரான்னு உறுதியா அதிதியா சொல்லிக்கிட்டே இருந்தாரு. போன் பண்ணி எல்லாம் சொல்றாரு. பிரகாஷ் ப்ரோ யார் கேட்டு சொல்றீங்க? அதெல்லாம் வாய்ப்பே இல்லை. டிசம்பர் 12 வர வாய்ப்பே இல்லை. டிசம்பர் 25 இல்ல அது கூட வர வாய்ப்பு இல்லை அப்படின்னாரு. இப்போ வந்துட்டு இப்ப நம்ம பேசுற கூட யார் சொன்னாரு. இப்ப ஆளை காணா. நேத்தே எல்லாரும் போட ஆரம்பிச்சிட்டாங்க ப்ரோ. அததான் சொன்னோம். ஆனா இல்லவே உறுதியா December 11 பிரீமியர் ப்ரோ. அதுவும் அபிஷியலா போட்டானுங்க. ஆமா அதுலயே போட்டாங்க. அதே போஸ்ட்ல இருக்கு. December 11 பிரீமியர். December 11 நாளை கழிச்சானே. ஆமா நாளானிக்கு தான் நைட் போடுவாங்க. இந்த வீக்கெண்ட்ல துரந்தர் இன்னொரு வாட்டி போகணும். கொஞ்சம் லென்த்தி தான் ப்ராப்ளம். ஆமா டைம் கிடைக்கும். ஓகே நாளைக்கு நேத்து நான் சொன்னதை வாபஸ் வாங்கிக்கிறேன். ஃபர்ஸ்ட் படம் அக்கண்டா, அதுக்கப்புறம் படையப்பா. ரிவ்யூ நல்லா இருந்தால் வாவாத்தியாரி போகிறேன். சரி மாவீரன் இல்லை என்றால் 2 ஷோவும் நான் படையப்பை ஒதுக்கி வைத்து விடுவேன். மாவீரன் லாஸ்டா நீங்க 2வது வாட்டி தியேட்டருக்கு போன படம் என்ன படம்? நான் டியூடு போனேன். ரெட்ரோ போனேன் இந்த வருஷம். 2 படம் 2 தடவை போனேன். ஏதோ போனேன் மறந்துட்டேன். சரி ஓகே. அதான் அபிஷியலா அனௌன்ஸ்மெண்ட் வந்துச்சு. டிராகன் போனீங்களா? ரைட் முடிச்சிடலாமா? அதான் ஓகே பாய். சந்திப்போம். பாய் பாய். எனக்கு தெரிஞ்சு நாளைக்கே ஓபன் பண்ணிடுவாங்கன்னு நினைக்கிறேன். ஆமா கண்டிப்பா ஓபன் பண்ணி தானே ஆகணும். வாவாத்தியாரி யோசிச்சு எழுப்ப. ஓகே பாய். பாய் பாய்.